வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக மங்கா பார்க்குறதுக்காக அந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு எதுக்கு சொல்லனா போயிருப்பாங்க அப்படின்னா, மங்காவை கூப்பிட்டு வந்துட்டு நம்ம ராணி கிட்ட காட்டலாம், இந்த மாதிரி சாவா மேலே எந்த தப்பு கிடையாது, சாவோட அப்பா பண்ண வேலைக்கு சாவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கூப்பிட்டு வரலாம் நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் நான் போய் பார்த்தேன் ராணி, அங்கே மங்கா இல்லை ஏதோ வெளியே போயிருக்காங்களாமா, எங்கே போயிருக்காங்க எது போயிருக்காங்கன்னு தெரியலன்னா அவங்க வீட்டில் இருந்த சர்வெண்ட்டே சொல்லிட்டாங்க, அவங்க வந்ததை நான் அவங்க கிட்ட கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த பக்கம் தங்கச்சிக்காரி இந்த மங்கா வச்சுட்டு பயங்கரமான விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டா. நான் தான் சாவாவோட பொண்ணு. அது சரிம்மா, அப்போ சாவா எங்கே, அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து கதையாக சொல்கிறா. கடைசி அவங்க அம்மாவை நான் பார்த்தப்போ நெருப்பில் அவங்க மாட்டிகிட்டு இருந்தாங்க. உள்ளே போய் என்னால் காப்பாற்ற முடியல, ஏன்னா என்னை வெளியே போக சொன்னதே அவங்க தான். அங்கேருந்து கோச்சன் தூக்கிட்டு போனதை பார்த்தேன் அப்படிங்கிறப்போ, கோச்சன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி ஷார்ப்பாக கேட்குறா. ஆமாம், சாவா வீட்டில் ஸ்லேவாக இருந்தவங்க அப்படின்னதும் அவ்வளோதான் தங்கச்சிக்காரி உஷாராயிட்டா. நம்ம எல்லாத்தையும் ஒரு மாதிரி கரெக்டான கதையாக கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, கோச்சன் தான் என்னோட ஸ்டெப் ஃபாதர், அரசரை காதலிச்சு சாவா எங்கள் அம்மா என்னை பெற்றதுக்கு அப்புறமாக கோச்சன் கூட தான் வாழ ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்களுக்கு இன்னொரு பெண் குழந்தை பிறந்தது என் தங்கச்சி. ஆனால் கொள்ளையர்கள் எல்லாரையும் கொண்டுட்டாங்க. ஆனால் அவங்க கொள்ளையர்கள் எனக்கு தோணல, அவங்கெல்லாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், கண்டிப்பாக யாரும் அனுப்பிச்சிருக்காங்க. என்னமோ சொல்கிறேன், எல்லாரையும் கொண்டுட்டாங்களா, சாவா கோச்சன் எல்லாரையுமா கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் என் அம்மாவை கொன்னவங்களுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. அப்படிங்கிறதுக்கு யார் நீ நினைக்கிற அப்படின்னு மங்கா கேட்குறதுக்கு, வேற யார், மந்திரியார் தான். நான் இங்கே எங்கள் அம்மாவோட ஹேர் பெனை எடுத்துகிட்டு வந்து அரசர்கிட்ட கொடுத்து, அரசர் என்ன அவர் பொண்ணாக ஏற்றுக்கிட்டாரு, புரிஞ்சுக்கிட்டாரு, சாவாக்கும் அவருக்கும் பிறந்த பொண்ணு நான் தான் சொல்லிட்டு. ஆனால் நான் இளவரசியாக வந்ததும் நிறைய புது புது எனிமிஸ் உருவாக ஆரம்பிச்சாங்க. என்னை இங்கிருந்து விரட்டுறதுல அந்த மந்திரியாரும் குறியா நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மந்திரியார் அவரோட பொண்ணை தான் அரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு இப்போ ராணியாக இருக்காங்க. கொள்ளையர்கள் வேஷத்தில் எங்கள் குடும்பத்தை அழிச்சது யார் அப்படிங்கிறத அரசரும் இளவரசரும் கண்டுபிடிக்கிற முனைப்பில் இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு இதுவும் கிடைக்கல யார் என்ன அப்படிங்கிறது. அதில் தான் எனக்கு இன்னும் டவுட் கன்ஃபார்ம் ஆச்சு. ஆனால் இதெல்லாம் டவுட்டு தான், ஒரு கெஸ் ஒர்க்கில் தான் நான் சொல்கிறேன். மந்திரியார் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அப்படிங்கிறப்போ மங்கா இருந்துட்டு இல்லை நான் கன்ஃபார்மே பண்ணுறேன், அந்த மந்திரியார் பண்ணக்கூடிய ஆள் தான். அப்படிங்கிற சமயத்தில் இந்த பக்கம் ராணியே வந்துடுவாங்க இந்த இளவரசியை பார்க்கறதுக்காக. ஏன்னா நான் உங்கள் அம்மா மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மங்கான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள பார்த்து நம்ம பேசலாம், உங்கள் அம்மா மேலே எதாவது தப்பு இல்லைன்னு அவங்க ப்ரூஃப் பண்ணுவாங்க. இறந்து போன அரசரை கொன்னதில் உங்கள் அம்மாவுக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அப்படிங்கிறத நானே போய் சொல்கிறேன். பாவம் அந்த பொண்ணு இறந்து போன அரசரை கொன்ன குடும்பத்திலேருந்து வந்தவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப இது பண்ணுறாங்க இல்லையா. ஸோ நானே அவகிட்ட பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் ராணி வந்திருப்பாங்க. ராணி வந்ததும் மங்காவை உள்ளவே ஒளி வச்சுட்டு, வாங்க ராணி அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு, என்ன ராணி என்ன ஏது அப்படிங்கிறதுக்கு, இதை பாருமா, நீ உன் அம்மாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுற. ஏன்னா உன் அம்மாவோட அப்பா தான் இறந்து போன அரசரை கொன்னது. ஸோ அதனால் உங்கள் அம்மாவையும் துரோகி அப்படின்னு சொல்லி ஏதோ ஆரம்பித்து முடிக்கிறதுக்குள்ள இந்த ராணி எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னதும், ஏன் எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா பற்றியே பேசுகிறீங்க, என் அம்மா பற்றி பேசினா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, எங்கள் அம்மாவுக்கு எதுவும் தெரியாது, இறந்து போன அரசர் விவகாரத்துக்கு எங்கள் அம்மாவுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, ஏன் இப்படி காயப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆள ஆரம்பிச்சிருவா. ராணிக்கு ஒன்றும் புரியல. இவன் சொல்லனாக்கும் தான், இல்லைம்மா நான் அதை பற்றி பேச வரல, மேபி நான் பேசுறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறப்ப பேசவே விடுறதில்ல ராணியே. இந்த தங்கச்சிக்காரி சொல்லனா கோவம் வந்துடுது. யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரிஞ்சு பேசுங்க, இந்த நாட்டிலே முக்கியமானவங்க அப்படின்னா ராஜாவும் ராணியும் தான், அவங்ககிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறதுல கவனம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லனா தங்கச்சிக்காரி அடக்கி உட்கார வச்சிருவா. இவ வேற இடையில பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டேன்றாலே அப்படிங்கிற மாதிரி தங்கச்சிக்காரிக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சொல்லணும் அத்தோட நிறுத்துறதில்ல, நீங்கள் ரொம்ப ராணி அவமதிச்சு பேசுறீங்க அப்படிங்கிறப்போ ராணிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். இல்லை பரவாயில்ல சொல்லனா, இவ எப்பவும் என்ன அப்படிதான் அவமரியாதையாக பேசுவா, அது எனக்கு பழகிடுச்சு, நான் வேறு விஷயம் சொல்கிறதுக்காக வந்தேன், ஆனால் இப்போ அது சரியான சந்தர்ப்பமும் சமயமும் இல்லைன்னு எனக்கு புரியுது, நீ கொஞ்சம் அமைதியாகு இளவரசி, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க. இவங்க போனதுக்கப்புறமாக உள்ளேருந்து மங்கா வருவாங்க. மங்கா கிட்ட அடுத்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்களா, மங்கா ஆண்டி எப்போ பார்த்தாலும் அம்மாவோட பேச்சையே எடுக்கிறாங்க, எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது, நான் ரொம்ப சென்சிட்டிவ், என் அம்மா சாவா பேச்சு எடுத்தாலே நான் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுவேன், அது இவங்களுக்கு தெரியும், பட் அதை வச்சு என்னை குத்தி குத்தி காட்டுறாங்க. என்னோட தாத்தா பண்ணதுக்கு என் அம்மா என்ன பண்ணுவாங்க, இல்லை நான் தான் என்ன பண்ணுவேன். ராணி ஒன்றும் மோசமானவங்க கிடையாது, அவங்க நல்லவங்க தான். ஆனால் இந்த மந்திரியார் இன்னும் சிலர்லாம் ராணியோட மனசை கலைச்சி விட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட பாஸ்ட்டை பற்றி விசாரிக்கிறதுக்கு ராணி ஆட்களை அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னை எப்படியாவது இங்கிருந்து துரத்துறதுக்காக பார்க்குறாங்க. என்னால் முடியல, இங்கே எதிரிகளால் நான் சூழப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெவி பர்ஃபார்மன்ஸ் மங்கா நம்பவும் செஞ்சிடுறாங்க. அப்போதான் தங்கச்சிக்காரி சொல்லுவா, இவ்வளோ எதிரிகள் இருக்கிற இடத்துலையும் எனக்குன்னு ஆதரவு கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசு அங்கிள் கிட்ட கூப்பிட்டு வருவா. விசு அங்கிள் கிட்ட இந்த மங்கா எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. கொள்ளையர் வேஷத்தில் ஆட்களை அனுப்பிச்சு அங்கே சாவாவை கொன்னதும் இந்த மந்திரியார் தான், அந்த ஆள் பண்ணக்கூடியவன் தான், இதெல்லாம் கெஸ்ஸில் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி சொன்னாங்க. ஆனால் இல்லை எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது,
அந்த மந்திரியார் பண்ணக்கூடிய ஆள் தான். சாவாவை அவன் கண்டிப்பா கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னால சாவாவை காப்பாற்ற முடியல. ஆனா சாவாவோட நேமை நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இறந்து போன அரசர் விவகாரத்துல சாவாக்கும் எந்த பங்கு இல்ல. அட் த சேம் டைம் சாவா இறந்து போனதுக்கு பின்னாடி மந்திரியார் இருக்காரு அப்படிங்கறத நான் யார்கிட்ட சொல்லணும்? எப்படி நான் நிரூபிக்கணும்? சாவோட பொண்ணுக்காவது நான் வந்து ஃபேவரா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற சமயத்துல சரிம்மா நீ வெளியே போயிரு, நான் என்ன ஏதுங்கிறத மங்கா கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க இந்த இளவரசிக்காரி வெளியே வர்றப்போ அங்கதான் ஜின்மு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜின்மு இருந்துட்டு, சாரி நான் உன்னை வந்து நம்பாததுக்கு என்ன மன்னிச்சிரு. நீ சொலனா பத்தி சொன்னேன், ஆனா எனக்கு சொலனா மேல இருந்த நம்பிக்கையில அவளை நான் சந்தேகப்படலாம். நீ சொன்னது கரெக்ட் தான். அந்த இளவரசர் கூட சேர்ந்துட்டு சொலனா வேலை செஞ்சுட்டு இருக்கா, என்னையும் அட்டாக் பண்ண பாக்குறா அப்படிங்கிறப்போ பரவாயில்ல ஜின்மு, மன்னிப்பெல்லாம் நீ கேட்காத, புரிஞ்சுக்கிட்டே எனக்கு அது போதும் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் அப்படியே கையை கோத்துக்கிட்டு தங்கச்சிக்காரி கேட்பா, இதுக்கப்புறமாக நீ என் கூட இருப்பல்ல, எனக்காக ஸ்டாண்ட் பண்ணுவல அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இளவரசி, இதுக்கப்புறம் நடக்கிற பாதை அப்படிங்கிறது நெருப்பாவே இருந்தாலும் உங்க கூட தான் நடப்பேன் அப்படின்னு வாக்கெல்லாம் கொடுக்குறான். அதுக்கப்புறமாக அரசர்கிட்ட மந்திரியார் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி கோச்சனும் உங்களோட உண்மையான மக்களை தேடுற விஷயத்துல வந்து நாங்க இருந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் காணாம போன அந்த மேடி நாங்க தேடிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு எங்க இருக்கா எது இருக்கான்னு தெரியல, ஆனா அந்த பொண்ணு உயிரோட இருக்கா அப்படிங்கிறதுக்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க இளவரசி மேல என்ன நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவ வந்து சாவோட பொண்ணாவே இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, ஒரு சர்வெண்ட்டை ஹர்ட் பண்ணியிருக்கா, அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகுறதுக்கு அவ காரணமா இருந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து தண்டனை கொடுப்பேன். ஏன்னா அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களோட உயிர் தான் வசதி, சாதாரண மக்களோட உயிர் வசதி இல்லை அப்படிங்கிறது வந்து கிடையாது. அதனால நான் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பேன். ஆனால் உண்மையில அந்த மேடு பொண்ணுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியும், அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக எப்பவுமே மாசம் மாசம் ஒரு பெட்டிஷனை வந்து எடுத்து விசாரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மக்கள் கிட்ட இருந்த பெட்டிஷன் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு விசாரிக்கலாம்னு சொல்லிடுறாங்க. அதை பத்தி ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறப்ப சொல்கிறப்போ ராணி இருந்துட்டு, என்னங்க நீங்கள் பெட்டிஷன் விசாரிக்கிறத நான் பார்த்ததே கிடையாது. எப்போவுமே நீங்கள் அரண்மனை விட்டு வெளியே போயிட்டு மக்கள் மத்தியில் அந்த பெட்டிஷன் என்ன எது விசாரிச்சுட்டு தீர்ப்பு கொடுத்துட்டு வந்துடுவீங்க, பார்க்கணும் போல இருக்க அரசர் அப்படிங்கிறப்போ சரி நம்மளோட அரசவையிலே பெட்டிஷனை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இளவரசரும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. இந்த தங்கச்சிக்காரி ரொம்ப சந்தோஷம் அரசரே அப்படிம்பாங்க. அப்படியே தங்கச்சிக்காரி அரசர் குறுன்னு பார்ப்பாங்க. அப்படியே சாவா மாதிரி இருக்கா, அமைதியா பொறுமையா எலகண்டா இருக்கா. அப்படி இருக்கிற இந்த பொண்ணு தானா என்னோட மகள் அப்படின்னு போய் சொல்லிட்டு இங்கே உட்காந்துருக்கா. ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் இப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. 2 பெட்டிஷன் இந்த வாட்டி விசாரிக்க போறாங்க. அவையில தான் விசாரிக்க போறாங்க. அதை பார்க்கறதுக்காக எல்லாரும் வராங்க. ஜின்முவும் வரான். ஆனா வர்ற ஜின்மு நக்கல் ஒரு சிரிப்போட வருவான், விபரீதம் என்ன நடக்குதுன்னு தெரியாம. அரசர் அரசி இளவரசி எல்லாரும் ஆஜராயாச்சு. ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் 2 ஆம்பளைங்க வந்திருக்காங்க, ஒரு குட்டி பையன் வந்திருக்கான். அந்த 2 ஆம்பளைங்களும் இந்த குட்டி பையன் என் பையன் சொல்லி ஒரு முறை கொண்டாடுறாங்க. அதுல ஒருத்தர், பார்த்தீங்களா எனக்கு வயிற்றுல மச்சம் இருக்கு, அதே மாதிரி என் பையனுக்கு இருக்கி வந்தா என் பையன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர், இல்லை இந்த பையனை வந்து பாம்பு கடிச்சு உடம்பெல்லாம் விஷம் ஏறி கிடந்தான், என் ரத்தத்தை இவனோட வாயில விட்டேன், என் ரத்தத்தை கொடுத்ததுக்கு அப்புறமாக தான் அவனோட விஷமே முறிஞ்சுது, சொந்த அப்பாவால மட்டும்தான் இதை பண்ண முடியும், அப்ப இவன் தான் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படி 2 பேர் மாத்தி அடிச்சுக்க அரசர் இருந்துட்டு, இதை பார்ப்பா, பத்மா கொன்னா இருக்கிறதுனாலையும் உன் ரத்தத்தை கொடுத்து இந்த பையனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனாலையும் யார் இதில் உண்மையான அப்பா அப்படின்னு நல்லா சொல்ல முடியாது. 1 வீக் நீங்கள் அரண்மனையே இருங்க, நாங்கள் உங்களை அப்சர்வ் பண்ணுறோம். ஏன்னா உருவ ஒத்துமை, உங்கள் முடியோட சாம்பிள் இதெல்லாத்தையும் வச்சு டெஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். அதனால இப்போ இந்த கேஸுக்கு தீர்ப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அடுத்த கேஸ், அடுத்த பெட்டிஷன். அந்த பெட்டிஷனை கொடுத்தது மங்கா அப்படின்னு மங்காவை கூப்பிட்டு வருவாங்க. சொல்லனாக்கெல்லாம் ஷாக்காக இருக்கும். என்ன மங்கா எங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த மங்கா, அரசரே அப்படிங்கிறப்போ அரசருக்கு தான் மங்காவை தெரியும் இல்லையா. நீ அப்படிங்கிற சமயத்துல நான் தான் சாவோட பர்சனல் மேட் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன அரசரை கொன்னது சாவோட அப்பதான். ஆனா அவருக்கு அந்த என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்தது இங்க இருக்கிற ஒருத்தர் தான். அவர் கொடுத்த அந்த விஷயத்தால தான் அவர் அந்த வேலையவே பண்ணாரு. உங்க மகள் அடுத்து ராணி ஆகணும் அப்படின்னா இப்ப இருக்கிற அரசர் இறந்து போயிட்டார் அப்படின்னா தளபதியா இருந்தவர் அரசர் ஆயிடுவாரு. ஏன்னா அப்ப தளபதி யாரு சாவும் காதலிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாக்கு சாதுரியத்தால தான் அவரோட மனசை மாத்திட்டாரு. இது பின்னாலதான் சாவாக்கு தெரிய வந்தது. அப்போ இதை சாவாவே என்கிட்ட சொன்னாங்க. நீங்க சாவோட அப்பாவுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக வந்தப்போ அந்த இடமெல்லாம் நெருப்பு பிடிச்சிருந்தது. அந்த இடத்துல இருந்து எங்க எல்லாரையும் வந்து கைது பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ சாவா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிறத நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். ஆனா அவரு எனக்கு பணம் கொடுத்து என்னை அமைதியாக்கிட்டு சாவா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு எங்கிட்டயே போய் சொல்லிட்டு ஒழுங்கா இந்த படத்தை எடுத்துட்டு போயிடும் அப்படின்னாங்க. நானும் உயிருக்கு பயந்துட்டு அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். இவ்வளோ வருடங்களா நான் அமைதியா இருந்தது என்னோட தப்பு தான். நான் லேடி சாவாவை தேடிக்கிட்டே இருந்தேன், ஆனா அவங்க எனக்கு கிடைக்கல. நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி இத்தனையும் பண்ண வச்ச அந்த ஆள் யாரு அப்படிங்கிறப்போ ஒரு செகண்ட் லைட்டா ஜர்க் ஆகுறாங்க. யாரு? இந்த மங்கா. ஆனாலும் சுதாரிச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோம், கண்டிப்பா உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாருமே இல்லை, இந்த மந்திரியா இருந்தா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அரசருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடும். என்னோட லாயலான ஃப்ரெண்டு மேல நீ வந்து பழி போடுற ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இந்த விசுவாக்கள் வந்துட்டு அரசரே நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இறந்து போன அரசர் கொண்டது சாவோட அப்பா தான், அதுக்கு நீங்க தண்டனை கொடுத்துட்டீங்க, அவரே ஒரு உயிரை எடுத்துக்கபடி செஞ்சுட்டீங்க. ஆனா
அந்த நிகழ்வுக்கு தூண்டுகோலா இருந்தா இந்த மந்திரியாருக்கு நீங்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல இன்னும் சில அமைச்சர்கள்லாம் வந்துருவாங்க. நியமா நீதி வேணும், இறந்து போன அரசருக்கு நியாயம் வேணும்னு சொல்லிடுவாங்க. இப்ப இருக்கிற அரசருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த மங்காவை கொண்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி வைங்க, நான் அப்புறம் விசாரிக்கிறேன் அப்படின்ருவாங்க. காவலாளிகள் வந்து இழுத்துட்டு போறப்ப கூட அரசரே ப்ளீஸ் சாவாவை மறந்துடாதீங்க, அவங்களோட ஆத்மாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. அதாவது இழுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமாக இந்த தங்கச்சிக்காரி ஜின்மோ இந்த விஸ்வாங்கல் இவங்கெல்லாம் கண்ணாலேயே பேசிக்கிறத நம்ம சொல்லனா பார்த்துட்டா. அதுக்கப்புறம் விசாரணைக்காக அடைச்சி வச்சிருப்பாங்க இல்லையா, அங்க இருக்கிற மங்காவை பார்க்க வர்றப்போ மங்கா சொல்லனா பார்த்து பயங்கரமா கோவப்படுறாங்க. ஏன்னா இவங்க ரூம்ல பேசிட்டு இருந்தப்போ ராணி வந்து எதிர்த்து பேசுதுன்னு சொல்லனா தானே சொல்லியிருப்பா. அவங்க போனதுக்கு அப்புறமாக ராணி பக்கத்தில் இருக்கிற சொலனாதான் ஸ்பை, இந்த ராணிக்காக நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிறது தங்கச்சிக்காரி போட்டு கொடுத்துருப்பா. அதே இப்போ மங்கா சொல்றாங்க, நான் உன்னை நம்பினேன், நீ வந்து சாவாவை தேடிட்டு இருக்க அப்படிங்கிறதுனால தான் அந்த துணியை நான் உங்ககிட்ட கொடுத்தேன், உங்ககிட்ட எல்லா கதையும் சொன்னேன். ஆனால் கடைசியில் பார்த்தா நீ ராணியோட ஸ்பையா இருக்க. ராணி மந்திரியாரோட பொண்ணு. மந்திரியாரு இப்போ இளவரசியா இருக்கிற சுபேக்காவை இங்கிருந்து துரத்த பார்க்குறாங்க. சாவாவை தான் நான் விட்டுட்டேன், சாவா பொண்ணு நான் காப்பாற்ற விட மாட்டேன் அப்படிங்கிறப்போ மங்கா நீங்க இளவரசியை பார்த்து பேசுனீங்களா? ஐயோ அவங்க கிட்ட தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கா, நான் ராணியோட ஸ்பையெல்லாம் கிடையாது அப்படிங்கிறப்போ போதுமா, இதுக்கு மேலே உங்ககிட்ட எதுவும் பேச முடியாது. சாவாவோட அந்த எம்ப்ராய்டரி போட்ட அந்த ட்ரெஸ் உங்ககிட்ட இருக்கு இல்லையா, அது ஒழுங்கா திருப்பி கொடு, நான் இளவரசி கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான், நம்ம சொல்லனாக்கு வருதே கோவம். உடனே இந்த இளவரசியை பார்த்து உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறப்போ அவ கண்டுக்காம போவா. இளவரசி, நான் இந்த அரண்மனையோட கார்ட், அதுவும் 9th ரேங்க் ஆஃபீஸராக இருக்கேன், நான் பேசணும்னு சொல்கிறப்போ அதை மறுத்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிறப்போ சரி வா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. மங்கா கிட்ட நீ பேசினியான்னு சொல்லி தங்கச்சிக்காரி கிட்ட கேட்க, ஏன் நீ மங்காவை பார்த்து பேசுகிறப்ப நான் பேசக்கூடாதான்னு தங்கச்சிக்காரி சொல்ல, இதை பாரு நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனால் நீ மந்திரியார் மேலே போட்டிருக்கிற பழி அப்படிங்கிறது ஆதாரமற்றது, அதுவும் அது நீ இப்போ கிளப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நீ தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை கிளப்பினதுனால நம்ம அம்மா அப்பாவை கொல்றதுக்காக அங்கே கொள்ளையர்கள் மாதிரி ஆட்களை அனுப்பிச்சது யார் அப்படிங்கிறது மறைமுகமாக மறைக்கப்பட்டு இருக்கு. ஈஸியாக தப்பிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ இவ அதெல்லாம் கேரே பண்ணிக்க மாட்டேன், நீ என்ன வேணா நினச்சிக்கோ, எனக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுவேன் அப்படின்ட்டுருவா. இதை பாருமா, நான் ஏற்கனவே சொன்னேன், அரசருக்கும் இளவரசருக்கும் இந்த நாட்டுக்கும் ஏதாவது பிரச்சனை கொடுத்த அப்படின்னா நான் முடிச்சு கட்டிடுவேன்னு சொல்லிட்டு, இப்போ நான் உன்னை முடிக்க போகிறேன் அப்படின்னு டைரெக்டாகவே சவால் விட்டுருவா. நீ உனக்கேற்ற மாதிரி பேசி மங்காவை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்க அப்படிங்கிறப்போ இப்போ இவளை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, நம்மளையும் முடிச்சு கட்டிடுவேன்னு சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி இளவரசரை வச்சு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படியா, அப்போ நான் இளவரசர்கிட்ட போயிட்டு உங்கள் தங்கையை தான் நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லட்டுமா அப்படிங்கிறப்போ சொல்லனா இந்த வாட்டி அசர்றதில்ல, சொல்லிக்கோ, எனக்கு அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது, எனக்கு இந்த நாட்டு மக்களோட நிம்மதியும் அரசரோட நிம்மதியும் தான் எனக்கு முக்கியம், நீ என்ன சொல்லுவியோ சொல்லிக்கோ, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இதுக்கப்புறம் தாண்டி காட்ட போகிறேன், அப்புறம் நான் ஸ்லோவாக தான் கை நகர்த்த போகிறேன், உனக்கு சான்ஸ் கொடுக்கணும் இல்லையா, நீ தங்கச்சி இல்லையா, அதனால பொறுமையாக கை நகர்த்துறேன், முடிஞ்சா தப்பிக்கப்பாரு, ஆனால் என் கையில் சிக்குன நீ முடிஞ்சடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் எதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறதுன்னு தங்கச்சிக்காரிக்கு தெரியல. இங்கே அரசர் எகேன் அந்த மங்காவை தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இங்கே இளவரசர் எல்லாரும் இருப்பாங்க. ஆக்சுவலாக அவையில் மங்கா என்ன கம்ப்ளைண்ட் வச்சுருந்தாங்க, இந்த மந்திரியார் 20 வருஷத்துக்கு முன்னாடி சாவோட அப்பாவை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிகர் பண்ணி விட்டுட்டாரு, இறந்து போன அரசரை சாகடிக்கிறதுக்குங்கிறத மட்டும்தான் சொன்னாங்க. ஆனால் இங்கே தான் மிச்ச கதையை சொல்கிறாங்க, இப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அந்த விஸ்வங்கல் சொல்லி கொடுத்துருக்கான். அவையில் இதை மட்டும் சொல்லு, அரசர் உன்னை தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப தான் மற்றதை சொல்லணுன்ட்டு. அந்த மற்றது என்ன அப்படின்னா, சாவா இறந்து போனதுக்கு பின்னாடி இந்த மந்திரியார் தான் வந்து காரணமாக இருக்காரு. ஏன்னா சாவாக்கு நல்லா தெரியும் அவங்க அப்பாவை ட்ரிக் பண்ணது மந்திரியார் தான் சொல்லிட்டு, ஸோ சாவா உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சா அவருக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு கொள்ளையர்கள் மாதிரி ஆட்களை அனுப்பிச்சு சாவாவை கொன்னதே வந்துட்டு மந்திரியார் தான் அப்படின்ருவாங்க. என்ன பேசிட்டு இருக்கேன்னு புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ அரசரே நான் சொல்றதெல்லாம் சத்தியம், நான் சாவா அவங்கள காப்பாற்ற முடியல, அவங்க பொண்ணான இளவரசி சுபேக்காவை காப்பாற்ற நினைக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வெளியின்னு சொல்லலாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. தாலுமுக்கும் நடக்கிற எல்லா விஷயமும் தெரிய வருது. எல்லா விஷயம் அப்படின்னா இறந்து போன அரசரை கொல்றதுக்காக சாவோட அப்பாவை இந்த மந்திரியார் ட்ரிகர் பண்ணார் பார்த்தீங்களா, இப்போ அது மட்டும்தான் கேஸ், அது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்போ ரெண்டாவது அரசர்கிட்ட சொன்ன விஷயம், சாவாவை கொல்றதுக்காக ஆட்களை அனுப்பிச்சதே இந்த மந்திரியார் தான் அப்படிங்கிற விஷயம் அரசருக்கு அங்கிருந்த கேர்டேக்கர் இளவரசர் அப்புறம் இன்னும் சில அமைச்சர்களுக்கு மட்டும் அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவையில் நடந்தது மட்டும்தான் தாலுமுக்கு தெரியுது. தாலும் உடனே வந்துட்டு அந்த நர்சரிக்கு வர்றப்போ அங்கே தான் மந்திரியார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை தான் பார்க்கலான்னு வந்திருந்தாலும் உங்கள் கையால் டீ குடிச்சிட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படிங்கிறப்போ இவங்களும் டீ ஊற்றி கொடுக்குறாங்க. மந்திரியாரே, நீங்கள் இறந்து போன அரசரை வந்து கொல்றதுக்காக ஏதோ ட்ரிக் பண்ணதாக, சாவோட அப்பாவை நீங்கள் ட்ரிக் பண்ணதாக சொல்கிறாங்களே, அது உண்மையாக என்ன எதுன்னு கேட்குறதுக்கு நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது? அது கண்டிப்பாக உண்மையாக இருக்காது. அப்படியே உண்மையாக இருந்தது அப்படின்னு இந்த நாட்டோட நலனுக்காக தான் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற அரசர் தான் இந்த நாட்டுக்கு பொருத்தமானவர். ஸோ இப்போ இருக்கிற அரசர் அப்போ தளபதியாக இருந்தார், அவரு முடிசூடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் அதை பண்ணியிருந்தாலும் நாட்டோட நலனுக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறப்போ பார்த்தீங்களா, அதாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிள் இருக்குது, உங்களுக்கே 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தது ஜஸ்ட் உங்கள் கூட உட்காந்து ஒரு கப் காஃபி குடிக்கிறதுக்கு தான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ மாஸ்டர் வருவாங்க.
மந்திரியாரே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, இதை பார்ப்பா மாஸ்டர், இதுக்கப்புறமாக நான் இருந்தாலும் இல்லைனாலும் என்ன பண்ணணுமோ அதை தயக்கமே இல்லாமல் பண்ணணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாரு. இங்கே விசு அங்கிள் ஜின்மு கிட்ட சொல்கிறாங்க, இதை பாரு, 20 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதை, இறந்து போன அரசரை கொள்றதுக்கு இந்த சாவாவோட அப்பாவை ட்ரிக் பண்ணது மந்திரியார் தானா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான். சாவா சொன்னதாக மங்கா சொல்கிறாங்க, அதுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனால் சாவாவோட பர்சனல் மெய்டான மங்காவே சொல்கிறப்போ அதை கண்டிப்பாக அரசர் நம்புவார். ஏன்னா எதுவாக இருந்தாலும் சாவாங்க பர்சனல் மெய்டான மங்கா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சாவாவை கூப்பிடுறதுக்காக நம்ம ஆட்கள் அனுப்பிச்சோம் இல்லையா, அங்கே இக்குத்தப்பாய் சாவா இறந்து போயிட்டாங்க. அந்த பழியையும் நான் மந்திரியார் மேலேயே போட போகிறேன். நீ கவலைப்படாத, மங்கா நம்பிட்டாங்க. ஏற்கனவே இளவரசி அம்மாவோட சாவுக்கு பின்னாடியும் இந்த மந்திரியார் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை கொஞ்சம் நம்பிட்டா. ஆனால் அது கெஸ்ஸாக தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி சொல்லியிருந்தா. ஆனால் என்கிட்ட வந்து பேசுகிறப்போ அது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நான் பயங்கரமாக மங்கா கிட்ட பேசிட்டேன். ஸோ அரசர் கூப்பிட்டு விசாரிக்கிறப்போ சாவாவை கொல்றதுக்காக ஆட்கள் அனுப்பிச்சதே மந்திரியாதான் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அரசர் கண்டிப்பாக நம்புவார், கண்டிப்பாக மங்காவை நம்புவார். இந்த அரண்மனையை ஆட்டம் காண போகுது. மந்திரியார் மேலே தப்பு, இப்போ மந்திரியாரோட மகள் தான் ராணியாக இருக்காங்க. பயங்கரமாக ஆட்டம் காண போது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்படிங்கிறப்போ ஜின்மோவும் அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இங்கே அரசருக்கு நிறைய பழைய விஷயங்கள் ரீகாலாக ஆரம்பிக்குது. அரசரை கொண்டது, அதாவது இறந்து போன அரசரை கொண்டது சாவோட அப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக உங்கள் உயிரை நீங்களே எடுத்துக்கோங்கன்னு பேச போனப்போ அவர் சொல்லியிருப்பார் இல்லையா, நீங்கள் அரசராகணும்னு ஆசைப்பட்டதாகவும் அந்த அரியணைக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்ட்டும் அதுக்கு இந்த இறந்து போன அரசர் தான் தரியாங்க இருக்காங்க அப்படின்ட்டும் சொன்னதே மந்திரியார் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் அப்போ இருந்த நம்மளோட அரசர் அதை நம்பி இருக்க மாட்டாரு. அது ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருந்திருப்பாரு. இப்போ அதெல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறமாக சாவா இறந்து போயிட்டாங்க, அவங்க அப்பா இறந்ததுனால அந்த துக்கத்தில் அவங்களும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் இந்த மந்திரியார் சொல்லியிருப்பாரு. ஆனால் அப்போவே இந்த மந்திரியாருக்கு தெரியும் சாவா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அரசோட குழந்தைய சுமந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல தெரியும். ஆனால் அந்த இடத்துல இவர் தான் வந்துட்டு போய் சொல்லி இது பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு, ஐயோ சாவா உயிரோடு இருக்காங்க, அவங்க அப்போ போன போய் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, உங்கள் குழந்தைய பெத்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொன்னது இந்த மந்திரியார் தான். இது எல்லாத்தையும் அப்படியே கலெக்ட் பண்ணி பார்க்குறாரு. அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்கு. முன்னாடி இருக்கிற இளவரசர் வந்து கேட்குறாரு, அரசரே மேற்கொண்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ, என்னோட உயிர் நண்பன் தான் இந்த மந்திரியார், நான் அவனை எந்த அளவுக்கு நம்பணும் அந்த அளவுக்கு எனக்கு நல்லது பண்ணியிருக்கான், என் நலனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமே சொல்லுது பண்ணியிருக்கான். இது நான் எதை கொண்டு முடிக்கிறதுன்னு தெரியல, கண்டிப்பாக நாளைக்கு அவனை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாம்பருக்கு இளவரசர் வந்துருவாரு. அங்கே சொல்லனா இருந்துட்டு என்னாச்சு இளவரசர் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு எல்லாம் கைமீறி போயிடுச்சு. மந்திரியார் மேலே அரசருக்கு இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த மங்கா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்தவங்க சாவாவை கொல்றதுக்காக கொள்ளையர்கள் மாதிரி ஆட்களை அனுப்பிச்சதே மந்திரியார் தான் சொல்லியிருக்காங்க. இது கேட்டது சொன்னாக்க திக்குங்குது. ஐயோ கண்டிப்பாக கிடையாது இளவரசரே, உங்களுக்கே தெரியும் இல்லையா சாவா அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக ஆட்களை அனுப்பிச்சது வந்து ஜின்மோட வீட்டில் இருந்த ஆட்கள் தானே, நாம கூட உங்களை பிடிச்சி வச்சிருக்கோமே அப்படிங்கிறப்போ எல்லாமே எனக்கு தெரியும் சொல்லனா, ஆனால் என்ன ஆதாரம் இருக்கு, நம்ம பிடிச்சி வச்சு விசாரிச்சுட்டு இருக்கோம் இல்லையா ஜின்மோ வீட்டில் வேலை செய்கிறவங்கள, இவங்க தான் அன்னைக்கு வந்து சாவாவை பார்க்கறதுக்கு போனாங்க, அந்த இடத்துல கொள்ளையர்கள் மாதிரி எல்லா வேலையும் பண்ணது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நம்ம ஒரு கெஸ்டில் தான் விசாரிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அவனுக்கு இன்னும் வாயை திறந்தும் சொல்லல. ஜின்முக்கு பயங்கர லாயலாக இருக்கானுங்க. நம்ம எங்கே போய் சொல்லனா கண்டுபிடிக்க முடியும், எங்கே ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறப்போ சொல்லனா டக்குன்னு யோசிக்கிறா. நான் பார்த்தேன், ஏன்னா நான் அவனுங்களை பார்த்துருக்கேன். கண்ணு முன்னாடி என் அம்மாவோட கண்ணை குருடாக்கினப்போ, என் அப்பாவை கத்தியால் குத்துனப்போ நான் பார்த்தேன். என்னையும் பிடிச்சி இழுத்துட்டு போனானுங்க. அவனுங்களை எனக்கு நல்ல அடையாளம் தெரியும். வெயிட் எனக்கு அடையாளம் தெரியும்னா சோல்ஹிக்கும் அடையாளம் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லணும்னு நினைக்கிறான். இந்த பக்கமாக விசு அங்கிள் வந்து, அரசரே இதுக்கெல்லாம் ஒரு நியாயம் நீதி கிடைச்சே தீரணும், நீங்கள் வந்து அரசராகணும் அப்படிங்கிறதுக்காக இறந்து போன அரசரை கொல்றதுக்காக சாவாவோட அப்பா கிட்ட ட்ரிக் பண்ணது மந்திரியார். அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு சாவா உயிரோடு இருக்காங்க அப்படின்னு கொல்றதுக்கு ஆட்கள் அனுப்பிச்சது மந்திரியார். அவரை சும்மா விடக்கூடாது, அவருக்கு இது தண்டனை கொடுக்கணும் அது தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ அங்கே மந்திரியாருக்கு ஒரு ஃப்ரெண்டு அமைச்சர் இருப்பார் இல்லையா, அவர் இருந்துட்டு அப்புறம் அவர் குற்றவாளினே முடிவு பண்ணிட்டீங்களா, அதுக்கான எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ நம்ம இளவரசர் இருந்துட்டு, அரசரே ஏற்கனவே எதிரி நாட்டு தளபதியாரோட நம்ம மந்திரியாருக்கு வந்து ஏதோ பேச்சு தொடர்பு இருக்குது, லெட்டர் போக்குவரத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்துச்சு. அதை கரெக்டாக விசாரிக்கிறப்போ அது வந்து பொய் அப்படின்னு தெரிய வந்தது. அதே மாதிரி இந்த விஷயத்துலையும் நாம் அவர் வீடு எல்லாத்தையும் சர்ச் பண்ணுவோம், எது உண்மைன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வீடை சர்ச் பண்ணுறதுக்காக கிளம்புறாங்க. ஆனால் விசுவங்களுக்கு என்னன்னா, இதை வச்சு இந்த இளவரசரை காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா மந்திரியாரை காப்பாற்றுறதுக்காக இளவரசர் போகிறப்போ, ஆனால் மந்திரியார் தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ஏன்னா மங்கா வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. அப்போ அரசருக்கு இளவரசர் மேலேயே கோபம் வரும். என்னோட காதலியான சாவாவை கொல்றதுக்காக இந்த மந்திரியார் ஆட்கள் அனுப்பிச்சிருக்கா, அவனை காப்பாற்ற நீ பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் மேலேயே கோபம் வரும். ஈஸியாக அவனை அப்புறப்படுத்திடலாம். அடுத்த கிரவுன் பிரின்ஸ் ஜின்மு தான், அப்புறம் கிரவுன் பிரின்ஸ்க்கு அப்புறம் அடுத்த அரசர் ஜின்மு தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மனக்கோட்டை கட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக மந்திரியார் வீட்டில் எல்லாம் ஃபுல்லாக வந்து தரோவாக செக் பண்ணியாச்சு. அப்போ மந்திரியாரோட மனைவி கேட்பாங்க, என்னங்க இதெல்லாம், இதை விட மோசமான சூழ்நிலைக்கும் தயாராகும் அப்படிங்கிறாங்க. அது இருக்கட்டுங்க, நம்ம பொண்ணு ராணியா இருக்கா, நம்ம பொண்ணை அரசர் பாதுகாப்பாரு, அதை பற்றி நீ கவலைப்படாதேன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தாங்க ராணிக்கு எதுவும் தெரியாமல் பணிப்பெண் வந்து பார்த்துக்கிறாங்க. வெளி நடக்கிறதெல்லாம் தெரியுது, ராணிக்கு எதுவும் தெரியல, எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்க, வாக்கிங் போகலாம் அப்படிங்கிறப்போ
ராணி வெளியே பயங்கரமா பனி கொட்டுது, காலையில் நல்லா வெயிலா இருக்கும், அப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமாக தங்கச்சிக்காரியை பார்த்து பேசுறதுக்கு விசு அங்கிள் வருவாங்க. இதை பாருமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அந்த மந்திரியார் வந்து நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இளவரசர் துடியா துடிச்சிட்டு இருக்காரு. ஆனா மந்திரியாரோட ஆட்கள்ல வந்து ஒருத்தனே வந்துட்டு மந்திரியாருக்கு எதிராக மாறிட்டு அவன் உண்மையை சொல்லிடுவான். இவங்க செட் பண்ணியிருப்பாங்க, மந்திரியோட ஆட்களுக்கு ஒருத்தனுக்கு வந்து பணமெல்லாம் கொடுத்து மந்திரியார் தான் சாவாவை கொள்றதுக்கான ஆட்களை அனுப்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி பொய் சாட்சியை சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவங்க பணமெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணிட்டாங்க. அது இவர் தனியா பண்ணிட்டாரு. அந்த தங்கச்சிக்காரி கிட்ட சொல்றப்போ அந்த மந்திரியாரோட பணியாட்கள்ல ஒருத்தன் அவர் பண்ண தப்புக்கு எதிராக சாட்சி சொல்ல போறான் அப்படிங்கறத மட்டும் சொல்லிடுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நிஜமாலுமே என் அம்மாவை கொல்றதுக்கு ஆட்கள் அனுப்பிச்சது இந்த மந்திரியார் தானே அப்படிங்கிறப்போ, ஆமா வேற யாரா இருக்க முடியும், எனக்கு கன்ஃபார்மா தெரியும். அப்புறம் கொஞ்சம் விசாரிச்சு நான் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஏன்னா உங்க அம்மா உயிரோட இருந்தாங்கன்னா உங்க அம்மா இங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோ, இங்க ராணியா இருக்கிற மந்திரியாரோட பொண்ணுக்கு தானே ஆபத்து, அதனாலதான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நல்லா சொல்ற சமயத்துல, அப்படி மட்டும் இருந்தது அப்படின்னா அந்த மந்திரியை நான் கையாலேயே கொன்னுடுவேன். ஆரம்பத்துல இருந்து எனக்கு அவரை பிடிக்காது, அது ஏன் எனக்கு அப்ப புரியல, இப்ப புரியுது. எனக்கு என் அம்மா ரொம்ப ரொம்ப முக்கியம், என் அம்மாவை அவன் கொண்டிருக்கான், அதுக்கான ஆட்கள் அனுப்பிச்சிருக்கான் அப்படிங்கிறப்போ அந்த ஆளை விட மாட்டான் அப்படின்ட்டு இவ பயங்கர கொலவெறியில் இருக்கான். அதுக்கப்புறமாக சொலனாவை கூப்பிட்டு பேசுற அந்த தங்கச்சிக்காரி, என்னமோ அந்த நாட்டை காப்பாற்ற போறா, அம்மா அப்பாவை கொண்டவங்களை பழி வாங்க போறா அப்படின்னு சொல்றியே, நம்ம அம்மா அப்பாவை கொன்னது யார் தெரியுமா, அதுக்கான ஆட்கள் அனுப்பிச்சது யார் தெரியுமா, இந்த மந்திரியார் தான், அவரை காப்பாத்துறதுக்கு போராடுற, பெரிய இவ மாதிரி பேசுற, இந்த பாரு நம்ம அம்மாவை கொன்னவங்கள நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு போறப்போ சொன்ன எதுவும் சொல்ல மாட்டா, அமைதியா இருப்பா. ஆனா அவளுக்குள்ள சந்தோஷம், அட்லீஸ்ட் நீ கேடு கெட்டவளா இருந்தாலும் நம்ம அம்மாவை கொண்டவங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறியே, அது மட்டும் சந்தோஷம் மனசுல நினைச்சுக்கிறான். எகெயின் விசாரணை நடக்க போகுது. அந்த விசாரணையில ஒரு ஐடியா சொல்லனா கொடுத்துருப்பா. அந்த ஐடியா படி இளவரசர் வந்துட்டு அரசர்கிட்ட சொல்றாங்க, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்போ எகெயின் விசாரிக்கலாம், அவையை கூட்டுங்க அப்படின்னு சொல்லி அரசர் சொல்லிடுவாரு. அரசரே அவையை கூட்டலாம், அங்க வந்து இளவரசியும் இருக்கட்டும், ஏன்னா இளவரசியோட அம்மாவோட விவகாரம் இது, ஸோ இளவரசி இருக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சொல்லலாம் கொடுத்த பிளான் தான். இளவரசர் சொன்னதும் அரசரும் ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்த நாள் அவை கூட்டப்படுது. அந்த இடத்துல மங்காவும் வர வச்சுட்டாங்க. மண்டி போட்டு மந்திரியார் சொல்லுவாங்க, அரசரே சாவாவை நான் கொள்ளணும்ட்டு இருந்தா நான் எதுக்காக அரசர் உங்ககிட்ட வந்து சாவா உயிரோட இருக்காங்கன்னு சொல்ல போறேன், ஏன்னா 20 வருஷமா சாவா உயிரோட இருந்தாங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க எகேன் அவங்களா அவங்கள பார்க்க வரவும் இல்லை, ஒன்றும் பண்ணல. அப்படி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் இருக்கிற சமயத்தில் நான் அவங்கள உயிரோட பார்த்ததும் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னா நான் ஏன் சொல்லணும், சொன்ன நானே ஏன் கொல்லணும் அப்படிங்கிறப்ப மங்கா இருந்துட்டு, அந்த வகையில தானே நீ சரியான கேடு கேட்டவன், நல்லவன் வேஷம் போட்டிருக்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் நீ கெஸ் பண்ணியிருக்க, அதனாலதான் அரசர்கிட்ட முன்கூட்டியே சாவா உயிரோடு இருக்கிற விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களை கொல்றதுக்கும் ஆள் அனுப்பிச்சிருக்க, யாரும் உன்னை சந்தேகப்பட மாட்டாங்க பாத்தியா, அதனால தானே நீ பண்ணியிருக்க அப்படின்னு பயங்கரமா பேசுவாங்க. எல்லாத்தையும் அரசர் கேட்டுக்கிட்டாரு. போதும் இவங்க மங்காவை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அரசரே என்ன நடந்தாலும் சரி சாவா மறந்துடாதீங்க, அந்த உயிருக்கு வந்து அமைதி கிடைக்கணும், தயவு செய்து நியாயத்தை மட்டும் வழங்குங்க அரசரே அப்படின்னு சொல்லிட்டே அவங்க கத்திட்டே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இளவரசர் இருந்துட்டு, அன்னைக்கு சாவாவை அட்டாக் பண்ண போன ஆட்கள் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சந்தேகப்பட்டு சிலரை பிடிச்சி வச்சு விசாரிச்சுட்டு இருக்கோம் அரசரே அப்படிங்கிறாங்க. அப்படியா, கன்ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கு இல்லை, அவங்க வாயை திறந்து உண்மையை சொல்லலை, அப்போ அவங்க தான் சாவாவை கொள்றதுக்கான போன ஆட்கள் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும், கண்கண்ட சாட்சி இருக்கே அரசரே, இளவரசி கிட்ட கேட்கலாம், ஏன்னா அன்னைக்கு நடந்தது அவங்க கண்ணு முன்னாடி பார்த்துருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க அடையாளம் காட்டுவாங்க அப்படிங்கிறப்போ சரிதான், ஆனால் அன்னைக்கு நடந்த காட்சி அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய ட்ராமாவாக இருந்திருக்கும், எகேன் அதை பாரு, இந்த ஆட்கள் தான் அம்மாவை கொன்னாங்களான்னு பாருன்னு சொல்றது கஷ்டமா இருக்கும் இல்லையா அப்படிங்கிறப்போ இளவரசி இருந்துட்டு, இல்லை அரசரே எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, என் அம்மாவை கொன்னவன்களை நான் கண்டிப்பாக அடையாளம் காட்டுறேன், அந்த கண்கள் இன்னும் எனக்கு அப்படியே மனப்படமாக ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்ல ஒரு திரை போடப்படுதுங்க. இந்த பக்கம் அரசர், இளவரசி, இந்த இளவரசர், ஜின்மு, விசு இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இவங்க அடிச்சு விசாரிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா ஜின்முவோட வீட்டில் இருந்த சர்வன்ஸ், அவங்க அந்த திரைக்கு அந்த பக்கமாக இருப்பாங்க. இளவரசியை கூப்பிடுறப்போ, இதை பாருமா உன் அண்ணன் நான் பக்கத்தில் இருக்க, நீ தைரியமாறு, பயப்படாத, உன் அம்மாவை கொண்டவங்கள நீ அடையாளம் காட்ட போற, அந்த சீன் எக்கேன்னு உன் கண்ணு முன்னாடி வரப்போ நீ நிலத்தட மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் தைரியமாறு, அரசர் இருக்காரு, அண்ணன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தாங்களும் இளவரசர் தான் கூப்பிட்டு வருவாரு. விசுவங்கள்லாம் அப்படியே நக்கெல்லாம் ஒரு சிரிப்போடு இருப்பாங்க. மந்திரியாரை காப்பாற்றுறதுக்காக இளவரசரே இந்த மாதிரி ஆட்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கான் போல இருக்கு, நடக்கட்டும் நடக்கட்டும், ஆனால் நாம தான் இந்த மந்திரியாரோட ஒரு ஆளையே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோமே, அவனை வச்சு சில ஆட்கள் அனுப்பிச்சது இந்த மந்திரியார் இருந்தால் நாம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஸ்வ அங்கிள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அவங்கள பார்த்ததும் அவ்வளோதான் ஞாபகம் வந்துடுச்சு தங்கச்சிக்காரிக்கு, இவங்க தான் என் அம்மாவை கொண்டது, இவங்க தான் என் கண்ணு முன்னவே என் அம்மாவை பிளைண்ட் ஆக்கி அம்மாவை கொண்டது இவனுக்கு தான் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இருக்கிறப்போ இளவரசர் சொல்லுவார், இதை பாருமா பதட்டப்படாத, மறுபடியும் நிதானமாக பார்த்து சொல்லுங்கிறப்போ, நிதானமாக பார்த்து தான் சொல்கிறேன், இந்த கண்களை என்னால் தூக்கத்தில் கூட மறக்க முடியாது, ஏன் நான் சாகிற வரைக்கும் இந்த கண்களை என்னால் மறக்கவே முடியாது, இவனுக்கு தான் என் அம்மாவை கொண்டது இவனுக்கு தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் அங்கே சொல்ல நான் கேட்டுட்டு இருப்பா, அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமாக திரைக்கு இந்த பக்கமாக இளவரசியை கைத்தாங்களா பிடிச்சி இளவரசர் கூப்பிட்டு வந்துடுவாரு. வந்ததுக்கு அப்புறமாக அரண்மனை காவலாளியான சொல்லனா இது என்ன ஏதுன்னு விளக்கம் கொடுங்க அப்படிங்கிறப்போ, அரசரே இப்போ இளவரசி எந்தெந்த ஆட்களை அடையாளம் காட்டினாங்க, அவங்க அம்மாவான சாவாவை கொன்னது இவங்க தான் சொல்லிட்டு, இவங்க மந்திரியாரோட ஆட்களும் கிடையாது, கொள்ளையர்களும் கிடையாது,
ஜின்முவோட வீட்டில் சர்வெண்டா இருந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், ஜின்முக்கு விஷயங்களுக்கு தூக்கி வாரி போடும். ஜின்முவுக்கும் தான் அரசர் அப்படி ஜின்முவை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் திரை விலகும். அங்கே இருக்கிற ஆட்களை இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. ஜின்மு விஷயங்களும் பார்ப்பாங்க. ஐயோ நம்ம காசு கொடுத்து அனுப்பிச்சோம், இவனுக்கு எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு தோணுது. அதுக்கப்புறம் இளவரசர் சொல்றாரு, அரசரே, இளவரசி சுபேக்காவோட அம்மா சாவா அவங்கள கொண்டது வேற யாரும் இல்லை, ஜின்மு தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான், அரசருக்கு நெஞ்சே வலிச்சிடும். நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்றது எது சொல்றதுன்னு தெரியாம அங்கிருந்து போயிடுவாங்க. அரசர் எதுவும் சொல்லாம போனதுனால இளவரசர் இருந்துட்டு, யார் மேல பழி போடப்பட்டது? மந்திரியார். அவரோட நேம் கிளியர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமாக இந்த விசாரணை நாங்கள் இன்னும் தொடர போறோம். குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜின்மோலாம் அப்படியே ஆடி போயிடுவான். அரசர் அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டே வந்தார் இல்லையா, அவர் சேம்பருக்கு வரப்போ கேர்டேக்கர் கிட்ட உடனே ஜின்மோ கூப்பிடு அப்படின்னு கத்தி சொல்றாரு. இந்த பக்கம் ஜின்மோ அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறப்போ விஸ்வாங்கள் இருந்துட்டு, ஜின்மு பதட்டப்படாத, இதை பத்தி யோசிக்காத, தேவையில்லாம வார்த்தை விட்டுறாத அப்படிங்கிறப்ப அப்படியே நில குழஞ்சு போய் ஜின்மு உட்காருவான். அப்ப கேர்டேக்கர் வந்து அரசர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றப்போ ஜின்மு அரசரை பார்க்க போக சொலனாவை ஒரு முறை மறைச்சிட்டு போவான். அதுக்கப்புறம் தங்கச்சிக்காரி சொலனாவை மறைப்பான். இளவரசி சொலனாவை பார்த்துட்டு, இதுக்கெல்லாம் நீ தானே காரணம், ஜின்மு மேல பழி போட்டல அப்படிங்கிறப்போ இளவரசர் இருந்துட்டு, இளவரசி தேவையில்லாம சொலனா மேல கோபப்படாதீங்க, ஏன்னா நான் தான் இந்த ஆட்கள் எல்லாத்தையும் பிடிச்சேன், ஜின்மு தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறான் அப்படிங்கறத விசாரிச்சு கண்டுபிடிச்சது நான் தான் அப்படிங்கிறாங்க. அப்ப கூட தங்கச்சிக்காரி ஒத்துக்க மாட்டேங்கிறா. இல்ல நீங்க எல்லாரும் போய் சொல்றீங்க, கண்டிப்பா ஜின்முவா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போக இந்த பக்கம் இதுக்கப்புறம் தான் ராணிக்கெல்லாம் தெரிவிக்கப்படுது. ஏன்னா ராணியோட அப்பாவை நம்ம மந்திரியார் மேல எந்த பிரச்சனையும் இல்லை, தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லையா. அதுக்கப்புறமாக தான் ராணிக்கு தெரிவிக்கப்படுது. இப்ப சொல்றீங்க, இப்போ இத்தனை நாள் எனக்கு எதுவும் தெரியாம வச்சுட்டு இருந்திருக்கீங்க, நான் உடனே எங்க அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமாக இளவரசர் வந்து இன்னும் மண்டி போட்டு தான் உட்காந்துருப்பாரு. மந்திரியார் எழுந்திரிங்க, தர ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு எழுப்பி விடுறப்போ விசு அப்படியே திருன்னு முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நிற்பாங்க. அங்க ராணி வந்துட்டு, அப்பா என்னென்னமோ நடந்துருச்சுப்பா, ஏப்பா என்கிட்ட எதுவும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க தங்கச்சிக்காரி வெளியே வந்தா இல்லையா, அரசர் ஜின்மு கூப்பிட்டு விட்டுருப்பாங்க, பாக்குறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. அங்க ஜின்மு நிறுத்தி, ஜின்மு அந்த ஆட்களை நீ அனுப்பல இல்ல, என் அம்மாவை கொல்றதுக்கான ஆட்களை நீ அனுப்பல இல்ல, நீ சொல்லு, நோன்னு சொல்லு, நீ சொல்றது மட்டும் தான் நம்புவேன் அப்படிங்கிறப்போ ஜின்முக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பக்கத்துல கேர்டேக்கர் இருந்துட்டு, ஜின்மு லேட் ஆயிடுச்சு, அரசர் காத்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஜின்மு போயிடுவாங்க. இல்ல ஜின்மு நான் நம்ப மாட்டேன், நீ அமைதியா இருக்கிறதுனால அது உண்மை ஆயிடாது, கண்டிப்பா நீ அதை பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்துவா கதறுவா. இந்த பக்கம் ஜின்மு வந்துட்டாங்க, வெளியே தான் இருக்காங்க. உள்ள கேர்டேக்கர் வந்துட்டு, அரசரே ஜின்மு வந்துட்டாங்க, உள்ள கூப்பிட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. இப்ப இவங்க இருக்கிறது வந்துட்டு இவரோட சேம்பர்ல கிடையாதுங்க, மற்ற அரசர்கள் இறந்து போன அரசர்களோட ஓவியம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அரசர் ஒரு கிரீடத்தை இறக்கி வச்சுட்டாரு. அவரோட வாழை கையில ஏந்திக்கிட்டு, போ ஜின்முவை கூப்பிடு அப்படிங்கிறப்போ அரசரே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கேர்டேக்கருக்கு புரியுது, ஒரு பார்வை தான் பார்ப்பாரு. வெளியே வந்ததும் ஜின்மு உள்ள போய் மண்டி போட்டு அரசர்கிட்ட கெஞ்சு, நான் தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஜின்முக்கு புரியுது, மன்னிப்பு அப்படின்னு கேட்டாலும் அரசர் மனசு இறங்காது அப்படின்ட்டு, சரி கேர்டேக்கர் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. ஆனா இப்படி உள்ள போனது கேர்டேக்கர் எங்கேயும் குடுகுடுன்னு ஓடுறாரு, எங்கேன்னு தெரியல. உள்ள ஜின்மு வந்ததும், வந்துட்டியா ஜின்மு, கதவை இப்போ உடனே சாத்தி தாள் போடு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக சொல்லு, நான் மற்றவங்க சொல்றது எதையுமே நான் நம்ப மாட்டேன், நான் நீ சொல்றத நம்புறேன், உங்ககிட்ட கேட்குறேன், இளவரசியோட அம்மாவான சாவாவை கொல்றதுக்கு நீ ஆட்கள் அனுப்பிச்சியா, அது உண்மையா என்ன ஏதுன்னு கேட்க இந்த பக்கம் இந்த கேர்டேக்கர் ஓடி வந்தாங்க இல்லையா, எங்கன்னா இளவரசரை பார்க்கறதுக்காக. அப்போ இளவரசரும் சொல்லணும் பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஜின்முக்கு என்ன தண்டனை கிடைக்கும் ஏது கிடைக்கும் அப்படின்னு கேட்குறப்போ அதுக்கு இளவரசருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஏன்னா அரசர் என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியல. அப்போ கேர்டேக்கர் வந்து, அட இளவரசரே ப்ளீஸ் நீங்க தான் போய் அரசர்கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறப்போ, நான் என்னத்தை பண்ணேன், ஜின்முக்கு இது தேவைதான், அவன் பண்ண தப்புக்கு அவன் பே பண்ண போறான் அப்படிங்கிறவங்க உடனே மண்டி போட்டுட்டு, ப்ளீஸ் நீங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க, விபரீதமா முடிஞ்சிடுமோன்னு பயமா இருக்கு அப்படிங்கிறப்போ இவங்க எல்லாம் வராங்க. சரி என்ன ஏதுன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜின்மு கிட்ட கேட்டார் இல்லையா. ஜின்மு, ஆமா இளவரசியோட அம்மாவான சாவாவை கொல்றதுக்கு நான் தான் ஆட்களை அனுப்பிச்சேன், அவங்கள கொல்ல சொன்னதும் நான் தான், யாருக்கு எந்த சந்தேகம் வரக்கூடாது, அந்த வில்லேஜை எரிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொன்னதும் நான் தான் அப்படின்னதும் அவ்வளோதான், அரசருக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. ஏண்டா ஏன் இப்படி பண்ண, ஏன் இதெல்லாம் பண்ண அப்படிங்கிறப்போ, ஏன்னா நீங்க தான் என் அப்பாவை கொன்னீங்க, சாவாவோட அப்பாவை பயன்படுத்திக்கிட்டு என்னோட அப்பாவை கொன்னுட்டு நீங்க அரியணை எடுத்துக்கிட்டீங்க, அந்த கோவத்துல தான் நான் இத்தனையும் பண்ணேன், என்னை பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியுது, பஃபூன் மாதிரி தெரியுதா, பொண்ணுங்க பின்னாடி சுத்திக்கிட்டு எதையுமே கேர் பண்ணாம சுத்துற மாதிரி தெரியுதா, நான் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், நீங்க ஆசையா காதலிச்ச பொண்ணான சாவா அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறப்போ கண்ணில் ரத்த கண்ணீர் வருதா, நீங்க எவ்வளவு ரத்த கண்ணீர் வடிச்சாலும் என் அப்பா என் கூட இல்லாம நான் வடிச்ச கண்ணீருக்கு ஈடாகாது, என் அப்பாவை சதி பண்ணி கொன்ன உங்களோட காதலியை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத்தனையும் பண்ணேன், என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ அரசர் மானாவாரியா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஒரு தூண் மேல மோதி அப்படியே ஜின்மு கீழே உட்காந்துடுவான். அரசர் அவர் வாளை எடுத்து ஓங்கிட்டார். அந்த சமயத்துல தயவு செய்து இப்பவே கொண்டுடுங்க, அது இங்க கொண்டுடுங்க, அது ரொம்ப நல்லது, ஏன்னா என் அப்பா கண்ணு முன்னாடி நான் செத்து போறேன், அட்லீஸ்ட் நான் லோன்லியாவது இருக்க மாட்டேன், அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தா என் அப்பா என் கூடவே இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்கட்டும், இல்லைன்னா இப்பொழுதுக்கு நான் செத்தாவது போய் எங்க அப்பாவை நான் பாக்குறேன் அப்படிங்கிற சமயத்துல
இங்க இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க, கதவை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இளவரசரால் ஓப்பன் பண்ண முடியல, உள்ள வந்து லாக் ஆயிருக்கு. வாழை ஓங்கினார் இல்லையா அரசர், அவ்வளவுதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னை கொன்னுடுங்க, என் அப்பாவோட ஓவியம் இங்க இருக்கு, அந்த இறந்து போன அரசர் தானே என் அப்பா, அவர் கண்ணு முன்னுக்கவே நான் செத்து போறேன், செத்தாவது நான் அவர்கிட்ட போய் சேர்றேன், நான் லோன்லியா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஜின்மு சொல்லிட்டான் இல்லையா. அது அரசர் பயங்கரமா ஆட்டி பார்த்துருது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த அளவுக்கு இந்த பையன் லோன்லியா இருக்காங்க, ஏன்னா அந்த ஜின்மு தானே அரசரோட பையன், அப்பா பாசத்துக்கு எந்த அளவுக்கு என் பையன் ஏங்கியிருக்கான் அப்படின்னு நினைக்கிறப்போ இவர் மேலே கோவம் வருது. அந்த வாழை தூக்கி கீழே போட்டுட்டு ஜின்மு பக்கத்தில் உட்காந்து ஜின்மு கையை எடுத்து கழுத்துக்கிட்டு வச்சுட்டு, கொல்லுடா அடிடா, உங்க அப்பனை கொல்லுடா அடிடா அப்படிம்பாங்க. இதெல்லாம் வெளியே கேட்குது. உங்க அப்பனை கொல்ல சொல்றாரு, உங்க அப்பனை அடி அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறப்போ அப்படியே இளவரசர் வந்துட்டு கேர்டேக்கரை பார்ப்பாங்க. இளவரசருக்கு ஒன்றும் புரியாத மாதிரியே இருக்கு, கேர்டேக்கருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படியே நிற்கிறாங்க. இந்த பக்கம் அடிடா உங்க அப்பனா அடிடா உங்க அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அரசர் அழுவாரு. சரி, உள்ள ஏதோ விபரீதமா நடக்கிறதுக்குள்ள நாம வந்து உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இளவரசர். ஆனா அதுக்குள்ள அரசரே வெளியே வந்து, இதுக்கப்புறமாக ஜின்மு அரச குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது, அரண்மனைக்குள்ள அவன் காலடி எடுத்து வைக்க கூடாது, இதுக்கப்புறமாக இந்த விஷயத்தை பத்தி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அரசர் போயிடுவாரு. உள்ள வந்து இளவரசர் ஜின்முவை பார்த்துட்டு, நீ இதை பண்ணிருக்க கூடாது ஜின்மு, நான் உன்னை தம்பியா தான் நினைச்சேன், நாம அப்படியே இருந்திருக்கணும், இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஜின்முவை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. அரண்மனை விட்டு வெளியே கூப்பிட்டு வரப்போ காவலாளிகள் கிட்ட கொஞ்சம் டைம் கேட்பாங்க, அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ப்ளீஸ் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறப்ப அவங்க சரின்னு சொல்லிடுவாங்க. எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா தங்கச்சிக்காரியை பார்க்கறதுக்கு தான். அவ சேம்பரை நின்றுட்டு நெஞ்செல்லாம் அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்கா. அங்கே ஜின்மு வந்து நிற்கிறது இவ பார்க்கல, என்னை திரும்பி தான் நிற்கிறா. என்ன மன்னிச்சிருமா, உன்னோட அம்மாவை நான் கொன்னதுக்கான அந்த பாவத்தை இந்த ஜென்மத்தில் என்னால் கழிக்க முடியாது, நான் செத்தாலும் என்னால் அதை கழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு நம்ம இதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவலாளிகள் கிட்ட சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் விஸ்வாங்கல் வந்துக்கிட்டு பாடி கார்டு கிட்ட கேட்பாங்க, ஜின்மு எங்கே ஏது அப்படிங்கிறதுக்கு. இல்லை, இந்த வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வரல, ஜின்மு வந்து அரண்மனை காவலாளிகள் அவங்க பாதுகாப்பில் வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அங்கேயே இருக்கிறதுக்கான முடிவு ஜின்மு சார் எடுத்துட்டார் போல இருக்கு, நான் போய் பார்த்து பேசினப்போ அவர் இப்பொழுதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிற மனநிலைமையில் இருக்கார் அப்படிங்கிறப்போ விஸ்வாங்கல் இருந்துட்டு, நான் போய் உடனே அவனை பார்க்கணும், அவனுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும், எல்லாத்தையும் பண்ணது இந்த ஆள் தான், நம்பிக்கையை போய் கொடுக்க போகிறான் நம்ம நம்பிக்கையை. இந்த பக்கம் அரசர் அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க. அரசருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. மருத்துவர்லாம் வந்து பார்த்துட்டு போவாங்க. பக்கத்தில் வந்து சொல்லனா உட்காந்துட்டு அந்த சூப் மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருப்பா. அரசர் ஆக்சுவலாக தூங்கிட்டு தான் இருப்பாரு. அரசரே, என் அம்மா சாவாவை கொண்டவங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுத்துட்டீங்க, ஆனால் அதனால நீங்கள் இந்த அளவுக்கு ஆடி போயிருக்கீங்க, அதுக்கான காரணம் தான் எனக்கு புரியல, ஆனால் கவலைப்படாதீங்க, ஜின்மு கேரளா சப்போர்ட்டர்ஸாக இருக்காங்களோ அவங்கள இதுக்கப்புறம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே உறுதிமொழி எடுத்துட்டு இருக்கிறப்போ ராணி வந்து சொல்லனா, நீ என்ன இங்கே அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை நீங்கள் வர்ற வரைக்கும் அரசர் இளவரசர் தான் என்னை பார்த்துக்க சொன்னார் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராணி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக அரசருக்கு என்னென்னமோ கண்ணா பின்னான ஞாபகம்லாம் வரும். ஒரு பாட்டிமா வந்து அந்த ஜோஷியம் மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, உன்னோட சொந்த ரத்தம் வெளியே வந்து அல்லாடிட்டு இருக்கு, திண்டாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரப்போ ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. இவருக்கு கொஞ்சம் உடம்பு நல்லாவே முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த முடியாத நேரத்தில் கூட மாஸ்டரை கூப்பிட்டு மந்திரியார் கொடுத்த ஆர்டர் படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு மந்திரியார் வந்துட்டு கோச்சனை வந்து தேட சொல்லியிருப்பாங்க. மற்றபடி இப்போ இருக்கிற இளவரசிக்காரியை பற்றின எந்த ஒரு கதையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆமாம் அரசரே, நாங்கள் கோச்சனை அவங்கள தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் தேடி கண்டுபிடி, என்னோட மக வெளியே அழுதுட்டு இருக்கா, அவள் அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்போ மாஸ்டருக்கு ஒன்றுமே புரியுறதில்ல. அதுக்கப்புறம் மக சொல்லனாவை தான் காட்டுறாங்க. கோச்சனை புதைச்ச இடத்துல கல்களால் வந்து குமிச்சு வச்சு கல்லறை மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்துட்டு, அப்பா யார் நம்ம குடும்பத்துக்கு இந்த நிலைமைக்கான காரணமோ அவனை நான் அரசர் முன்னாடி அடையாளப்படுத்திட்டப்பா, அவனுக்கான தண்டனை கிடைச்சிரும்ப்பா, இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, நீ இருந்ததான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த பக்கம் தாழ்மை பார்க்கறதுக்காக மாஸ்டர் வருவார். வந்தவர், அரசர் எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அரசர் என்ன ஆர்டர் கொடுத்தாருங்கிறது நம்மளுக்கு காட்டலைங்க. இங்கே அரசர் ஒரு ஆர்டர் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா மாஸ்டர், அது என்னன்னு தாலும் கிட்ட சொல்கிறதையும் நம்மளுக்கு காட்டல. இங்கே இளவரசருக்கு உன் அப்பனை அடிடா, உன் அப்பனை கொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொன்னாரே, ஜின்மு கிட்ட அதை ஏன் சொல்லணும், ஜின்மு கிட்ட தன்னை தான் ஜின்மோட அப்பா மாதிரியே அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறது இளவரசருக்கு புரியல. அந்த சமயத்தில் சொல்லனா வர்றா. வந்தவ ஜின்முக்கு என்ன தடனை அரசர் கொடுப்பாரு அப்படிங்கிறப்போ, அது அரசர் கையில் தான் இருக்குது. என்ன இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க, அரசர் இதை பற்றி பேசக்கூடாதுன்ட்டாங்கல்ல, என்ன ஜின்மு பண்ண தப்புக்கு அரண்மனையில் இருக்கிற அதிகாரிகளோட காவலில் அவனை வச்சுருக்கீங்க, அவ்வளவுதான், இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படிங்கிறப்போ, நீயே இவ்வளவு வந்துட்டு பொங்குற சொல்லணும், அது எனக்கு புரியலை. அது மட்டும் இல்லாமல் இளவரசியோட அம்மா சாவாவை கொண்டது யாரு, அவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறல நீ எவ்வளோ மும்முரமாக இருக்கா அப்படிங்கிற சமயத்தில் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறா. என் அம்மா சாவாவை கொன்னதும் வந்துட்டு இந்த ஜின்மு அனுப்பிச்ச ஆட்கள் தான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா கோச்சனை 2 வாட்டி அவன் கொலை பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் வாட்டி சாவோட இருந்தப்பவே மர்டர் பண்ணதானுங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஆனால் அப்போ ஒரு உயிர் பழிச்சிருந்திருப்பாரு. 2வது வாட்டி ஜின்மு தானே கொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி எப்படியோ, ஆனால் 2வது வாட்டி கோச்சன் தான் எதிரி நாட்டோட அசாசன் அப்படின்னு தெரிஞ்சு போய் ஜின்மு வந்துட்டு கொல்றதுக்காக ஆட்கள் அனுப்பலை. ஆனால் அது வந்து சொல்லனாக்கு தெரியாது. இதை மட்டும் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு
ஆனால் வேற ஒன்று சொல்கிறா. இல்லை ஜின்மு இப்படியே விட்டா நாளை பின்ன அரசரையும் உங்களையும் ஹர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் அப்படிங்கிறாங்க. அப்போ இளவரசர் கேட்குறார், அந்த அளவுக்கு உனக்கு என் மேலே அக்கறை இருக்குது, ஜின்மு நாளை பின்ன என்ன ஹர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறேனே, நீ ஏன் விட்டுட்டு போன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சொல்லணும் எதுவும் சொல்கிறது இல்லை, போதும் சொல்லணும் புரிஞ்சிருச்சு, நீ கிளம்பலான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமாக மாஸ்டர் தான் காட்டுறாங்க. பெரிய என்னாச்சுன்னா 2 பேரும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. இதுக்கப்புறமாக நீங்கள் அரண்மனைக்குள்ளே வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கு வெளியே வீடு கொடுத்துருக்கோம் இல்லையா, அங்கே போய் இருங்க, உங்களுக்கு எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலையை செய்யுங்க, விவசாயம் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க, ஆனாலும் நீங்கள் பேண்டை சேர்ந்த மெம்பர் தான், எப்பெல்லாம் எங்களுக்கு உங்களோட உதவி தேவைப்படுதோ அப்போ நாங்கள் ரகசியமாக சொல்லி அனுப்புவோம், ஆனால் நீங்கள் ரகசிய உளவாளி பேண்டில் இருக்கீங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, ஈவன் உங்கள் ஒய்ஃபு நாளைக்கு உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்பாங்க. பெரிய என்ன ஆண்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ தான் எப்போ பார்த்தாலும் என் கூடவே இருக்கணும்னு சொல்லுவியே, இதுக்கப்புறம் நான் வீட்டில் தானே இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு வீட்லேயே இருந்தால் எப்படி வாழ்றதான்னு சொல்லிட்டு அதுக்கும் ஆண்டி சண்டை பிடிப்பாங்க. வெளியே இவங்க 3 பேரும் இருப்பாங்க. அப்போ அந்த குட்டி பையன் கேட்பான், எதுக்கு இவங்க குழந்தைங்க மாதிரி சண்டை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லனாவை பார்த்து, அப்பா எப்போ வருவார் அப்படின்னு கேட்குறப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப தூரம் போயிருக்காருடா, அவர் வந்துடுவார், சரி அவர் அப்படி எவ்வளோ தூரம் தான் போயிருக்காரு, எந்த இடத்துக்கு போயிருக்காருனாவது சொல்லேங்க்கா, இதை பாரு தங்கம், நீ ஏன் அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமாக சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சின்னண்ணாவும் அங்கே தான் இருப்பாங்க. வந்துட்டு இதை பாரு சொல்லண்ணா, அரச குடும்பத்தில் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு பாரு, ஜின்மோல என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்ட்டு எனக்கு தெரியும், இளவரசருக்கும் உனக்கும் இடையில ஏதோ ஒன்று சொல்லிட்டு நீ அதெல்லாம் கிவ் அப் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆரம்பத்துலேருந்து சின்னண்ணா அதை சொன்னாலும் அதை சொல்லணும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டா, இப்போவும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை, பேசாமல் இரு சின்னண்ணா அப்படிங்கிறப்ப அந்த குட்டி பையன் தான் சொல்லுவான், என்ன அசால்ட்டா எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க, நீங்கள் ஒன்று எங்கள் அக்கா சொல்லணும் டைப் கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லிடுவான். இந்த பக்கம் இளவரசர் தான் காட்டுறாங்க. இளவரசர் பாடி கார்டுக்கு சில வேலை கொடுத்துருப்பாங்க. பாடி கார்டு அதை பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன வேலைன்னா, மங்காவை யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல பாதுகாப்பாவை அப்படின்ட்டு, சரியான நேரம் வரப்போ நான் போய் மங்கா கிட்ட பேசணும், அந்த வேலையும் பாடி கார்டு முடிச்சாச்சு. அடுத்தது அந்த அரசர் லீயோட நாட்டில் இருக்கக்கூடிய மந்திரியாருக்கு நான் கடிதம் எழுத போகிறேன் அப்படிங்கிறாங்க. பாடி கார்டு எதுக்கு ஏது அப்படின்னு கேட்க, சொலனாவை அங்கே நான் ஸ்பையை அனுப்பிச்சிருந்தேன், எல்லா ஒர்க்கும் பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு, ஆனால் சொலனாவை ஸ்பையை அனுப்பிச்சது அங்கே இருக்கிற அந்த அரசர் லீக்கு தெரிய வந்திருக்குன்னா அது எப்படி தெரிய வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், கண்டிப்பாக அங்கே இருக்கிற யாரோ ஒரு ஆள் தான் அந்த தூண்ல எல்லாம் எழுதி வச்சதா இருக்கும், அது யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. அதுக்கப்புறமாக நம்ம சொலனாவை தான் காட்டுறாங்க. தனி வீட்டில் காவலாளிகள் மூலியமாக சிறை வச்சிருப்பாங்க இந்த ஜின்முவை, அங்கே பார்க்கறதுக்காக வராங்க. காவலாளிகள் அனுமதிக்கிறது கிடையாது, நான் அரண்மனையோட பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவன் சொல்லிட்டு அந்த அரசாங்க முத்திரையை காட்டினதுக்கு அப்புறம் தான் அலோவ் பண்ணுறாங்க. உள்ள குறுக்கும் நடுக்கும் ஜின்மு நடந்துட்டு இருப்பான். வாங்க சொல்லனா, அப்படி கூப்பிடக்கூடாது, அரண்மனையோட கார்டா இருக்கிற லேடி, உங்களுக்கு துரோகியான ஜின்முவோட வணக்கங்கள் அப்படிங்கிறப்போ அப்படியே பயங்கர வெறியோட நிற்பா. எதுக்கு இவ்வளோ தூரம் என்ன பார்க்க வந்திருக்கீங்க, இளவரசர் உங்களை அனுப்பிச்சாரா, போய் ஜின்முவை பார்த்துட்டு வா, ஒன்றுக்கும் விளங்காம ஹோப்லெஸ்ஸாக நிற்கிறவனை பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சாங்களா அப்படின்னு கேட்குறப்போ, ஜின்மு இளவரசி சுபேக்காவோட அம்மாவை கொண்டிருக்க, அந்த கிராமத்தையே எரிச்சிருக்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கொண்டிருக்க, இத்தனையும் பண்ணிட்டு எப்படி நீ நிம்மதியாக நிற்கிற அப்படின்னதும் ஜின்முக்கு அப்படி கோபம் தலைக்கேறும். வாயை மூடு, நான் இன்னும் ரொம்ப நைஸாக பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக நீ ஈஸியாக எடுத்துக்காத, ஒன்ஸ் இந்த இடத்த விட்டு வெளியே வந்ததும் என் கையில் எனக்கான பவர் வந்ததும் ஃபஸ்ட்டு நான் செய்கிற வேலை உன் தலையை எடுக்கிறது தான், உன் தலையை எடுத்து நிலவரசனுக்கு அனுப்ப போகிறான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், நீ என்ன அரசர்கிட்ட சொன்ன ஏது சொன்ன அப்படிங்கிறது தெரியல, ஏன்னா அந்த இறந்து போன அரசர்களோட அந்த ஓவியம் வச்சிருக்கிற ரூமில் நீயும் அரசரும் மட்டும்தான் இருந்தீங்க, வெளியே வந்த அவரு சாவா அவங்க இறந்து போனதை பற்றி இதுக்கப்புறமாக பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னதும் இவனுக்கே ஷாக்காக இருக்குது. அரசர் அப்படி சொன்னாரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அரசர் அப்படி தான் சொன்னார், ஆனால் நான் விட மாட்டேன், மேபி நீ அரச குடும்பத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம், உன்னோட உயிரை எடுக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் உன் கூட சேர்ந்து கூட்டுக்களவாணித்தனம் பண்ண அத்தனை பெரிய நரகத்துக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் மிரட்டி விட்டு வந்துடுவா. வெளியே வந்ததுக்கு அப்புறமாக கூட என் அப்பாவை கொன்னவனி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னை கொன்னே தீருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசில் சபதம் எடுத்துட்டு வருவா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிறப்போ பெரிய நான் சின்ன ஆண்டி அந்த குட்டி பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப கலகலன்ட்டு இருப்பாங்க. அதை பார்த்தவ அங்கே போக வேண்டாம் அப்படின்ட்டு எங்கேயும் அரண்மனைக்குள்ளே வர்றா. இறந்து போன கோச்சரை நினச்சிக்கிட்டு, அப்பா என்னால் அங்கே போக முடியல, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் நான் மட்டும் ரொம்ப சோகமாக இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டி பையன் பார்த்தால் உங்களே கேட்டுட்டு இருக்கான், என் சோகம் அவங்கள தொத்திக்க வேண்டான்ட்டு தான் நான் அங்கே போகலை, நான் அரண்மனைக்குள்ளேயே இருந்துக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ பாடி கார்டு வந்துட்டு இளவரசர் கூப்பிட்டாங்கன்னு கூப்பிட்டு விட்டுறாங்க. அங்கே வந்தால் இளவரசர் மையை அரைச்சிட்டு இருக்காரு. இளவரசரே கொடுங்க அப்படிங்கிறதுக்கு, இல்லை சொல்ல நான் இந்த வாட்டி நான் மை அரைக்கிறேன், நீ எழுது. யாருக்கு எழுதணும்? அரசர் லீக்கு தான் கடிதம் எழுதணும். நான் ஃபஸ்ட்டு அரசர் லீயோட மந்திரியாருக்கு தான் கடிதம் எழுதலான்ட்டு இருந்தேன், ஆனால் இல்லை அரசர் லீ தான் உன்னை தங்கையாக பார்க்குறாருன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ நீ கடிதம் எழுது, நீ எழுதுகிற மாதிரியே எழுது, பார்ப்போம் அந்த அளவுக்கு உன்னை நம்புறாரா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அது நம்ம சொல்லனா மனசில் உள்வாங்கிக்கிட்டு இவ ஸ்டைலில் எழுதுறா, இந்த மாதிரி அரசரே எப்படி இருக்கீங்க,
நான் தான் காகி, என்ன சொல்லனா அப்படிங்கிற பேரை வந்து எப்பவுமே அவர் கூப்பிட மாட்டார், காகின்னு தான் கூப்பிடுவாரு. ஆனால் காகி இல்லை இந்த பொண்ணு சொல்லனான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக கூட லீ வந்து காகினே தான் கூப்பிடுவாரு. இங்கே ரொம்ப பனியாக இருக்கு, அங்கே எப்படி இருக்கு, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நல்லா விசாரிச்சு எழுதியிருக்கா. அதுக்கப்புறம் இளவரசர் சொல்லியிருந்தார் இல்லையா, நான் அங்கே வந்த ஸ்பை அப்படிங்கிறது அங்கே நான் எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமாக தான் தெரிய வந்தது. அப்போ கண்டிப்பாக அங்கே இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் நான் ஸ்பை அப்படிங்கிறத வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும். அது யார் என்னன்னு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் படித்ததுக்கு அப்புறமாக அரசர்லையும் யோசிக்கிறாரு, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த பக்கம் அரசரை தான் காட்டுறாங்க. அரசர் அகைன் படுத்த படிக்க ஆயிட்டாரு, கண்ணே முழிக்க மாட்டேன்றாரு. பக்கத்துலேருந்து இளவரசர் தான் பார்த்துக்கிறாரு. இளவரசருக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எப்படி கொண்டு போகிறது, மந்திரியார் விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. இவங்க லெட்டர் எழுதினாங்க இல்லைங்களா, அரசர் லீயோட நாட்டுக்கு லீக்கு. இப்போ அங்கிருந்து பதில் கடிதம் வந்திருக்கு. அதுவும் அரசர் லீயோட மந்திரியாரே அதை எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதனால சொல்லனா கிட்ட சொல்லிவிட்டு நீயும் வா சொல்லனான்னு கூப்பிட்டுருப்பாங்க. மந்திரியாரோட இன்னொருத்தரும் வருவாரு. அப்போ மந்திரியார் வந்துட்டு அதை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாக்ஸில் இருக்கிறது எங்கள் அரசர் வந்து உங்களுக்கு அனுப்பிச்ச கிஃப்ட், அதுக்கப்புறம் இந்த லெட்டர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, இந்த லெட்டர் 2 பேர் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒன்று என்னோட மந்திரியார் கூட ஒரு பணியாள் வருவாங்க. அவர் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா உங்கள் நாட்டிலிருந்து எனக்கு இந்த லெட்டர் வந்ததுக்கப்புறமாக இந்த லெட்டரில் இருக்கிற விஷயத்தை பற்றி நான் எல்லாருக்கிட்டையும் பேசுகிற சமயத்தில் அந்த பர்சன் தான் ரொம்ப வியர்டாக நடந்துக்கிட்டாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு அந்த பர்சனே கிஃப்டாக அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி விசாரிக்கிறீங்களோ அது உங்களோட பொறுப்பு. காகியும் சரி அந்த ஆளும் சரி 2 பேரும் ட்ரிக் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் காகியை நம்புகிறேன். அவன் நல்ல விஷயத்துக்காக பண்ணான். ஆனால் என் கூடவே இருக்கிற இவன் சொல்லனாவையும் காட்டி கொடுத்துட்டு என் கூடவே இருக்கான். அதனால தான் உங்களுக்கு கிஃப்டாக அனுப்பிச்சிக்கிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் சொல்லனா கிட்ட சொல்லுங்கள், அதாவது காகி கிட்ட சொல்லுங்கள், இங்கே வின்டர் முடிஞ்சு போச்சு எங்கள் நாட்டில் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை முடிச்சிருப்பாரு. ஏன்னா சொல்லனா எழுதின கடிதத்தில் கேட்டிருப்பா இல்லையா, இங்கே வந்து ரொம்ப குளிராக இருக்குது, அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வின்டர் இங்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னு கடிதத்தை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் லீயோட நாட்டு மந்திரியார் கூட வந்து அந்த பர்சனையும் அந்த பாக்ஸை அவரே எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அந்த பாக்ஸில் வந்துட்டு ஜேடாலான பிரேஸ்லெட்ஸ் நிறையா இருக்குது. அது அமைச்சர்கள் இருக்கிற அவையில் கொண்டு வந்து வைக்க அங்கே இருக்கிற எல்லாரும் காமா இருக்காங்க. விசுக்கு மட்டும் கொஞ்சம் பதக்குன்னு இருக்கு. ஏன்னா இந்த ஆளை வச்சு தானே சொல்லனாவும் அங்கே காட்டி கொடுத்துருப்பான். அதை இளவரசரும் நோட் பண்ணுறாங்க, சொல்லனாவும் நோட் பண்ணுறாங்க. எல்லார்கிட்டையும் அந்த பாக்ஸில் இருக்கிறத எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் சொல்கிறாரு. அரசர்லேயும் நம்மளுக்காக கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அந்த பெட்டி ஒவ்வொருத்தருக்கா எடுத்துகிட்டு வரப்போ விசு கிட்ட வரப்போ விசுவோட கை எப்படியே படப்படங்குது. சொல்லனா இதையும் நோட்டீஸ் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியே வர்றப்போ இளவரசரோட பாடிகார்டு வந்துட்டு இளவரசர் உங்களை பார்க்கணும்னு கூப்பிட்டு விட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசரை பார்க்கறதுக்காக கூப்பிட்டு போவாங்க. இந்த பக்கமாக அந்த லீ நாட்டோட மந்திரியார் கூட ஒருத்தர் வந்திருப்பார் இல்லைங்களா, அவரை நம்ம சொல்லனா தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. அரசர் லீயோட நாட்டுக்கு காகி அப்படிங்கிற ஒரு பேர் மூலியமாக நான் ஸ்பையா அங்கே வந்தேன், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, கடைசியில் நான் பிடிப்பட்டேன், அதுக்கு என்னமோ நீங்கள் காரணமாக இருப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படிங்கிறா. இந்த பக்கம் இளவரசர் வந்து விசு அங்கிளை கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா, என்ன விசு அங்கிள் ஜின்மு நினச்சி வருத்தப்படுறீங்களா அப்படிங்கிறப்போ வருத்தப்படுறதுதான்ப்பா, பட் என்ன பண்ணுறது, அவன் பண்ண தப்புக்க வந்தானே அனுபவிச்சு தானே தீரணும், சில மாதங்கள் அவனை ஹவுஸ் அரசில் வச்சுட்டு அரசர் விடுவிச்சிருவாருன்னு நம்புறேன் அப்படிங்கிறாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா அந்த ஒரு தப்பை மட்டும் ஜின்மு பண்ணல, இன்னொரு தப்பையும் பண்ணியிருக்கான். அப்படி என்ன பண்ணா அப்படிங்கிறப்போ வாங்க அப்படிங்கிறாங்க. சொல்லனா அந்த ஆளை கூப்பிட்டு வராங்க. அந்த ஆளை பார்த்து தான் எங்கேயும் இவருக்கு ரெஸ்ட்லெஸ் ஆயிடுது. அந்த வந்த ஆளை பார்த்து நம்ம இளவரசர் சொல்கிறாங்க, உங்கள் நாட்டோட அரசர்லி உங்களை இங்கே வந்து விட்டுட்டு போயிட்டாரு, நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எங்களே விசாரித்து கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. நீங்கள் நாங்கள் கேட்குறதுக்கெல்லாம் கரெக்டாக உண்மையை சொல்லிட்டீங்க அப்படின்னா ஓகே, இல்லை நீங்கள் விசாரணை முறையாக வேறு மாதிரி இருக்கும். அங்கே சொல்லனா ஸ்பையாக வந்தப்போ அதை காட்டி கொடுக்கறதுக்காக கண்டிப்பாக எங்கள் நாட்டை சேர்ந்த யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க, அது யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இதில் விசுவங்கள் பார்த்துட்டு என்னப்பா இளவரசர் என்னமோ பண்ணிட்டு இருக்க, இங்கே நான் எதுக்கு உட்காரணும், இன்சல்ட்டிங்காக இருக்குது, நீ அவனை விசாரிக்கிறேன்னு தனியாக விசாரிச்சுக்கோ அப்படின்னு எழுந்து போகிறதுக்குள்ள அந்த ஆள் மண்டி போட்டுட்டு ஐயோ என்ன தயவுசெய்து உயிரோடு விட்டுருங்க, நான் உண்மையை ஒத்துக்கிறேன், இந்த விசுவங்கள் தான் எனக்கு பணம் கொடுத்தாரு, சொல்லனாதான் ஸ்பை அப்படிங்கிறத கொஞ்சம் சூசுக்கமாக அங்கேங்க எழுதி வைக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். ஆனால் அப்பவும் விசுவங்கள் முட்டு கொடுக்குறாரு. இவன் போய் சொல்கிறான், இளவரசர் இதை நீ நம்புவியா அப்படிங்கிறப்போ நல்லா இருக்கே, இதை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிறத விசாரணையில் முடிவு பண்ணுவோம், அரசர்கிட்ட நான் ப்ரொசீட் பண்ணுறேன் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு விசுவங்களுக்கு தெரியல. அமைச்சர்கள் எப்போவுமே இருக்கக்கூடிய அந்த அறையில் இவர் மட்டும் இருக்காரு. அந்த இடத்துக்கு சொல்லனா வரா, என்னம்மா நினச்சிட்டு இருக்க, நினச்ச நேரத்துக்கு நீ இந்த இடத்துக்கு வந்துட்டு போகலான்னு நினைக்கிறியா, நான் அரண்மனையோட பாதுகாவல் பிரிவில் இருக்கேன், நான் எங்கே வேணால் வரலாம், எங்கே வேணால் போகலாம், இப்போ நான் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸை கொடுக்கறதுக்கு தான். நீங்கள் ஜின்முக்கு ரொம்ப லாயலாக இருக்கீங்க, காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ஜின்முவை காப்பாற்றணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பேசினாதான் உண்டு, இல்லைன்னா ஜின்மு மேலே க்ரைம் ரேட் கூடிட்டே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விசு அங்கிளை பயங்கரமாக சொல்லனா பிரெயின் வாஷ் பண்ணிடுறா. இந்த பக்கம் ஜின்மு தான் காட்டுறாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்போ யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது, திருக்கிட்டு எழுந்து பார்ப்பாரு, பார்த்தாங்க நிற்கிறது விசு அங்கிள். நான் பயந்தே போயிட்டேன் விசு அங்கிள், இதை பாருங்க நீங்கள் இப்படி என்னை பார்க்கலாம் வரக்கூடாது, நிற்கக்கூடாது, யாருக்கா தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆகிடும் போங்க அப்படிங்கிறப்போ இல்லைப்பா
சாவாவை உயிரோட பிடிச்சிட்டு வர சொல்லி தான் நீ ஆட்களை அனுப்பிச்ச. ஆனால் ஆக்சிடென்டெல்லாம் அங்கே சாவா இறந்து போயிட்டாங்க, அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் சாவா ஆக்சிடென்டெல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னதுக்கு அப்புறமாக அந்த கிராமத்தையும் எரிக்க சொன்னது, அக்கம் பக்கத்தில் ஹெல்ப்புக்கு வந்தவங்க எல்லாரும் கொல்ல சொன்னது, இது எல்லாத்தையும் பண்ணது நான் தான். அது உனக்கும் தெரியும். ஆனால் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படி ஒரு விக்கெட்டில் மாட்டிட்டு இருக்கிறப்ப கூட நீ வாயை திறந்து இதெல்லாம் பண்ணது விசு அங்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஏன்னா நீ இறந்து போன அரசரோட மகன், அந்த ரத்தம் உடம்புல ஓடுது. அதனால தான் இவ்வளோ விசுவாசமாகவும் வைராகியமாகவும் இருக்க. ஆனால் என்னால் அமைதியாக இருக்க முடியாது. நீ கவலைப்படாத ஜின்மோ, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ, விசு அங்கிள் என்ன நடந்தது, ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இதை பாரு, நான் உனக்கு தான் ரொம்ப லாயலாக இருந்தேன். நீ அரசராகணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். நான் செத்தா கூட அடுத்த ஜென்மத்தில் கூட உனக்கு சேவை புரியுற ஒரு சேவகனாக பிறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வணக்கம் வச்சுட்டு போயிடுவார். ஜின்முக்கு ஒன்றுமே புரியலை. அடுத்த நாள் விடிய காலையில் இளவரசரை தான் காட்டுறாங்க. பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு மைண்டில் இருக்கிறதுல ஜின்மு தான். ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகியிருப்பாங்க. ஜின்முவும் இத்தனை வேலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அது ஏற்றுக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் ஜின்மு கடைசியாக பண்ணது என்ன, அங்கே ஸ்பையாக இருக்கிறது சொலனாதான் அப்படிங்கன்னு அரசர் லீக்கு தெரியப்படுத்தியிருக்கான் இல்லையா. அந்த வகையில் சொலனாக்கு ஆபத்தாக இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாமே மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. அப்போ அங்கே சொலனா வருவாங்க. இவர் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ தெரியாமல் மேலே அந்த வால் படுற மாதிரி போகும். படவல்ல செய்யாது, பட் நம்ம பின்னாடி போகணும் அப்படிங்கிறப்ப தடுக்கி விட்டு விழுந்துடுவாங்க. என்ன ஏது அப்படின்னு கையை பிடிச்சி தூக்கி விடுறப்போ சொலனா கையை எடுத்துகிட்டு நின்றுப்பாங்களா. இவருக்கு அகெயின் மூஞ்சில் வச்ச மாதிரி ஆகிடும். என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு விசு அங்கிள் உங்களை பார்க்க வந்திருக்காங்க, சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு என்ன பார்க்கறதுக்கு நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ, ஜின்முவை ப்ளீஸ் இளவரசரே காப்பாற்றுங்க, அரசர் ஜின்முக்கு மரண தண்டனை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறப்போ, அப்போது எது உண்மை அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும், நீங்கள் சொல்கிறத வச்சது முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ, ஜின்மு அந்த லீ நாட்டுக்கு சொலனா ஸ்பையாக போயிருக்கா அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சு அதுக்காக எந்த ஒரு ஆளையும் ஜின்மு செட் பண்ணல. அது எல்லாத்தையும் பண்ணது நானும் இளவரசியும் தான். நானாக தான் அந்த நாட்டுக்கு எகைன் லெட்டர் எடுத்துகிட்டு போனேன் இல்லையா மந்திரியார் கூட, அங்கே ஒரு ஆள்கிட்ட பணம் கொடுத்து இது எல்லாத்தையும் பண்ணேன். பட் அங்கே பேண்டை சேர்ந்த ஒரு ஆள் ஸ்பையாக போயிருக்காங்க அப்படிங்கிறது என்கிட்ட சொன்னது இளவரசி. இதை ஏன் இளவரசி பண்ண அப்படின்னு கேட்குறப்போ, ஏன்னா இளவரசி ஜின்மு தான் அரியணை ஏறணும்னு நினைக்கிறா, ஜின்முவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த நாட்டுக்கு ராணி ஆகணும்னு நினைக்கிறா, அதனால தான் இத்தனையும் பண்ணியிருக்கா அப்படின்னதும் ரொம்ப மனசு உடஞ்சு போயிடும் இளவரசருக்கு. இளவரசி என் தங்கச்சி, எனக்கும் அவளுக்கும் ஒரே அப்பா, அம்மா வேறையா இருந்தாலும் அப்பா ஒன்று, நாங்கள் 2 பேரும் ஒரே ரத்தம். அப்படி இருக்கிறப்போ என்னை ஏன் விலக்கி வைக்க பார்க்குறா, நான் அரியணை ஏறக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறா, அப்படி அரியணை ஏறக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு காரணம் இருந்தால் ஓகே, அதுக்கே இவ்வளோ சூழ்ச்சிகள் பண்ணுறா அப்படிங்கிறப்போ இதெல்லாத்தையும் பக்கத்துல இருந்து எல்லாரும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க, நம்ம சொல்லனாவும் இருப்பாங்க. இளவரசரே இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு, அப்போ இளவரசி விஷயத்தில் என்ன முடிவு எடுக்க போறீங்க? இல்லை சொல்லனா இப்போ எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அரசர் ரொம்ப வீக்காக இருக்காங்க, இந்த சமயத்தில் இதை பற்றியில் சொன்னால் இன்னும் ரொம்ப வீக் ஆகிடுவார், அதனால பொறுமையாக தான் இருக்கணுன்றவாங்க. என்ன இளவரசரை சொல்கிறீங்க அப்படிங்கிறப்போ, ஆமாம் உடம்பு சரியில்லாத அரசர்கிட்ட இளவரசி பண்ண காரியத்தில் சொன்ன என்னதுக்காகிறது, பொறுமையாக இருக்கலாம் அப்படிம்பாங்க. நீங்கள் பொறுமையாக இருங்க, என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, நான் குயின் கிட்ட போயிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல தான் போகிறேன், இதுக்கப்புறம் உங்கள் இளவரசியாக இருக்கக்கூடாது, தொடரும் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாத்தையும் பண்ணுறதுக்கு நீ யாரு, நீ பாட்டுக்கு முடிவெடுத்துட்டே போயிட்டு இருக்க, சொல்லணும் உனக்கு என்னாச்சு, எனக்கு தெரிஞ்ச சொல்லனா நீ கிடையாது, நீ இப்படி வெறியாட்டம் ஆடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இளவரசர் கோச்சிட்டு போயிடுவாரு. இளவரசரே உங்களுக்கும் அரசரும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நான் இதை பண்ணி தான் தீரணும் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிப்பேன். அதுக்கப்புறமாக அரசரை தான் காட்டுறாங்க. அவரோட உடல்நிலையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, படுத்த படுக்கையாக தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அரசர் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது எதிரி நாட்டுங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு போற மருத்துவர், அரசவை மருத்துவராகவே இருந்தாலும் வெளியே கூட யாருக்கிட்டே சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி வைக்கிறாங்க. இளவரசர் தான் பக்கத்துல இருந்து பார்த்துப்பாங்க. அப்போ ஒரு நாள் நைட்டு டக்குன்னு அரசருக்கு கொஞ்சம் முழிப்பு தட்டிடும். அப்படியே எழுந்து உட்கார்ற சமயத்துல இளவரசர் பார்த்த அரசரேன்னு சொல்லி பிடிச்சி உட்கார வைப்பாங்க. ஆமா, அந்த அரசர் லீயோட நாட்டுக்கு ஸ்பையா சொல்லனா போனது, அங்க அவ ஸ்பையா வந்திருக்கா அப்படிங்கறது தெரியப்படுத்தினது, இது எல்லாமே ஜின்முவா, எகேன் அவன் தான் இந்த வேலையும் பண்ணியிருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா அரசருக்கு அப்பப்போ இப்படி முழிப்பு வர்றப்போ என்னென்ன வேலைகளை இளவரசர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இப்போ இப்படி அரசர் கேட்க என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்லை அரசரே, ஜின்மு அந்த விஷயத்த பண்ணலை, அந்த விசு அங்கிளும் இளவரசி சுபேக்காவும் சேர்ந்துதான் பண்ணாங்க அப்படிங்கிறப்போ அவ்வளோதான். அரசருக்கு அப்படியே கண்ணை கட்டுது. இந்த பக்கமாக தங்கச்சிக்காரியை தான் காட்டுறாங்க. ஜின்முவை பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா உள்ள இந்த மாதிரி இளவரசி சுபேக்கா வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் போகுது. இல்லை, அந்த பொண்ணை நான் பார்க்க விரும்பல, அவள் கண்டிப்பா என் அம்மாவை கொண்டது நீதானான்னு கேட்பா. இல்லைன்னு அவகிட்ட என்னால் பொய் சொல்ல முடியாது, அவங்கள கொல்றதுக்காக நாட்கள் அனுப்பல, பிடிச்சிட்டு தான் வர சொன்னேன், ஆனால் அவங்க இறந்ததுக்கு நானும் காரணம் தானே, அவளை என்கிட்ட பார்க்க அனுமதிக்காதீங்க, அனுப்பிச்சிருங்க அப்படிம்பாங்க. வெளியே சொல்ல அதெல்லாம் கிடையாது, நான் ஜின்முவை பார்த்தே தீருவேன் அப்படிங்கிறப்போ இப்படி நீங்கள் அடம் பிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைப்பாங்க. இப்போ அரண்மனைக்குள்ள வர்றப்ப கேர்டேக்கர் நிற்பார். அப்படியே குறுன்னு முறைச்சு பார்த்து நிற்பாரு. எப்போ விட நிற்க மாட்டாரு. அரசர் கூப்பிட்டு விடுறதுக்காக சொல்றப்போ பவு பண்ணி மரியாதை தான் கூப்பிடுவாரு. இப்படி முறைச்சு நிற்கிறத பார்க்குறப்ப இவளுக்கே பயமா இருக்கும். அரசர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போவாங்க. இந்த தங்கச்சிக்காரியும் வந்துருவா. அரசரே கூப்பிட்டீங்களாமே அப்படிங்கிறப்போ
கேர்டேக்கர் வெளியே போயிட்டு காவலுக்கு இருக்கிற எல்லாரையும் அனுப்பிச்சிடு, நான் கூப்பிடுற வரைக்கும் யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமாக அப்படியே குறுன்னு இவளை பார்க்குறப்போ, அரசரே நீங்கள் நல்லபடியாக எழுந்து உட்காந்துருக்கிறத பார்க்குறப்ப எனக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நல்லவ மாதிரியே பேசாத அப்படின்னு, நீ அந்த விசு அங்கிளோட சேர்ந்து வேலை பார்க்குறியா அப்படின்னு கேட்டதும் இவளுக்கு திக்குன்னு ஆயிடும். விசு அங்கிளா? அது யாரு? மந்திரியார்கள் ஒருத்தரா? எனக்கு எப்படி அரசரே அவங்கள தெரியும்? இளவரசர் அரசர் ஆகக்கூடாது, அடுத்த அரசர் ஆகக்கூடாது அப்படின்னு ஏன் நீ நினைக்கிற அப்படிங்கிறாங்க. என்னடா என்னமோ கேட்குறாரே, அதுவும் எல்லாத்தையும் கரெக்டாக கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சொல்லு, ஏன் என்கிட்ட போய் சொன்ன? ஏன் எனக்கு துரோகம் பண்ண? நான் உன்னோட அப்பா கிடையாது, நீ என் பொண்ணு சுபேகா கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. அவ்வளோதான். இவ்வளோ நாள் இவ போட்ட ஆட்டமெல்லாம் ஒரு செகண்டில் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க. இதோட எபிசோட் 96 கம்ப்ளீட் ஆகுதுங்க. இதுக்கப்புறம் 12 எபிசோடு தான் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.